நாம் யாவரும் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியிலே நீர் உன்னதமான ஸ்தலமாய் உம்முடைய சபையை வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சபையிலே நாங்கள் ஆண்டவரே அங்கமாக இருப்பதற்கும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே அடங்கியிருப்பதற்கும் நீ தந்த நல்ல பாக்கியமான வாழ்வுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே எங்கள் வாழ்க்கையிலே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே கூடி வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே நீர் நோக்கி பார்க்க முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு வேளையிலும் எங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதித்து ஆண்டவரே எச்சரித்து உற்சாகப்படுத்தி எங்களை திருத்தி ஆண்டவரை அனுப்புறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவ்விதமாகவே இந்த வேளையும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். ஊன்ற கட்டும்படியாக செபிக்கிறோம். எங்களில் ஒருவராவது ஆண்டவரே சபையை விட்டு உண்மை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே ஏக சிந்தை உள்ளவர்களாய் மோடி இணைந்து நடக்கக்கூடிய நல்ல இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரணும். இந்த வேலையை அப்படியாய் ஆசீர்வதித்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனம் என்று கூறுவது காட் லவ்ஸ் ஹிஸ் பீப்புள். தேவன் தம்முடைய ஜனத்தை அவர் நேசிக்கிறார். லவ்ஸ் வெரி மச். அதிகமாக அவர் நேசிக்கிறார். தேவன் ஒரே பேரான குமாரனை தந்தரலி என்று சொல்லுகின்ற அந்த பதமே ஹி லவ்டு ஹிஸ் சன். தன்னுடைய குமாரனை அவ்வளோ நேசித்தார். இயேசுவும் அதை சொன்னார், மை ஃபாதர் லவ்ஸ் மீ, என் பிதா என்னை நேசிக்கிறார். அவங்க அதுபோன்று அன்பை அதே நேசத்தை we also got that, அதையும் பெற்றிருக்கிறோம். பிதாவே நீ என்னை நேசிக்கிறதே போலவே இவர்களையும் நேசிக்கிறீர் என்பதை இந்த உலகம் அறிந்துள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். அதுபோன்று இன்னும் காட்ஸ் பீப்புள் அவர் நம்ம நேசிக்கிறார், நாம் அவரை நேசிக்கிறோம். அண்டு லவ் காட் ஸோ மச். தேவன் அதிகமாக நேசிக்கிற ஜனமாய் கூடி வரும் பொழுது டுவெல் அமாங் அஸ், நம்ம மத்தியிலே வாசம் செய்கிறார். பிளஸ் அஸ், நம்மை ஆஸ்வதிக்க வருகிறார். நம்மோடு சேர்ந்து அவர் பாடுகிறார். இயேசு கிறிஸ்து அதை கூறும் பொழுது, நான் என் சபையிலே வந்து உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தி நான் உம்மை ஆராதிப்பேன், உம்மை நான் பாடுவேன், அவரோடு சேர்ந்து என் சகோதரோடு சேர்ந்து பாடுவேன் என்று அவர் கூறுவார். அதுபோன்ற ஒரு ரெவரன்ஸ், ஒரு பயபக்தி, அந்த உணர்வு, தெய்வ பக்தியின் உணர்வோடு கூட குடி வருவது தான் சபை. அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு தேவனை நேசிக்கிறான், நானும் அவனை நேசிக்கிறேன் என்று சொல்கின்ற அந்த உறவிலே நாம் பயபக்தியோடு கர்த்தரை நாம் தொழுது கொண்டு ஆராதனை செய்ய கிடவோம். 429வது பாடலில் நாம் பாடுவோம். பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குலாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன், அன்பாலனைக்கும் அருள்நாதன் மார்பீனில், அன்பாலனைக்கும் அருள்நாதன் மார்பீனில் இன்பம் நுகர்ந்தீலை பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். அன்பு அழியாதல்லோ அவனமே அன்பர் என் இன்பர்களும், அன்பு அழியாதல்லோ அவனமே அன்பர் என் இன்பர்களும். பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதால், பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதால் என்னொளி காங்குவார் என்னொளி காலமாய் பக்தருடன் பாடுவேன். பரமசபை முக்தர் குலாம் கூடுவேன், ஏன் பக்தருடன்
பாடுவே. இகமும் பரமும் ஒன்றே இவடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. இகமும் பரமும் ஒன்றே வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் ஊற்றமும் சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் ஊற்றமும் இகலில்லா இரட்சகன் இன்ப பொற்பாதமே பக்தருடன் பாடுவேன். பரமசபை முக்தர் குலாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். தாயின் தயவுடையாய் தமியனின் சேயன் கண்மூடுகையில். தாயின் தயவுடையாய் தமியனின் சேயன் கண்மூடுகையில். பாயோலி பசும் பொன்னே பக்த சிந்தாமணி. பாயோலி பசும் பொன்னே பக்த சிந்தாமணி. தூயா திரு பாதம் தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன். பரமசபை முக்தர் குலம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். ஹல்லேலூயா. சொல்கின்ற பக்தர் என்று சொல்கின்ற இந்த ஸ்டாண்டர்ட், ஹல்லேலூயா, அது போன்ற ஒரு ஸ்டாண்டர்டை அந்நாட்களில் வாழ்ந்த அந்த ஆதி நாட்களில் இருந்த அந்த பக்தர்கள் இருக்கிறார்களே, அது போன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் எல்லாம் இன்று குறைந்து வருகிறது. அந்த நாட்களில் எப்படி ஒரு மகிழ்ச்சியோடு கூட அந்த பக்தர் குழாம்பிலே அவர்கள் அமர்ந்து துதித்து அவர்கள் கூடி வந்து மகிழ்ந்து அந்த பாடின அந்த பக்தர்கள் இன்று அநேகர் அங்கே இல்லை. அவர் கூடின அந்த பக்தர்களை பார்த்தீங்களாம். அவர் சொன்னார், அந்த பக்தர்களை குறித்து நாம் எப்படி அவர் எழுதுகிறார், அந்த முதலாவது அடியில் சொல்வார், அன்பு அழியாததல்லோ அவண்ணமே. அன்பு அழியாது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. தெய்வீக அன்பை பெற்றவர்கள் அந்த அன்பு ஒரு காலம் ஒழிவதில்லை. அந்த அன்பை பெற்றவர்கள், அந்த அன்பர் என் என்பர்களும். ஹல்லேலூயா. அதுபோன்ற அந்த ஒழியாத அன்பை பெற்றவர்கள், அழியாத மாறாத அன்பை பெற்றவர்கள், தெய்வத்தின் மீது வைத்திருக்கிற அன்பாக இருந்தாலும் சரிதான். ஒருவரை நேசிக்கிற கர்த்தர் தனக்கென்று தந்து தம்முடையவர்களை நேசிக்கிறது அந்த சரிதான். அந்த அன்பு என்ன செய்வதில்லை, அந்த அன்பு மாறுவதில்லை. அன்பு அழியாது அவ்வண்ணமே. அதே போலவே எங்கள் அன்பர்களுக்கும் என் இன்பர்களுக்கும் அந்த அன்பு மாறுவதில்லை. என்ன சொல்வார் இரண்டாவது அடியிலே, இகழும் பரமும் ஒன்றே இவடியாருக்கு. இந்த குடி வந்த பக்தர்கள் இருக்கிறார்களே, இகமும் என்றால் இகழும் பரமும் ஒன்றே. இகழும் என்று கூறுவது இன்னும் அந்த அவர்களுக்கு பரமத்திற்குரிய வாழ்க்கையாக வாழ்ந்தாலும் சரிதான், அல்லது பூமிக்குரிய வாழ்க்கையில் உள்ள துன்பமாக இருந்தாலும் சரிதான், அது நிந்தையாக இருந்தாலும் அவமானமாக இருந்தாலும் வாட்டெவர் இட் இஸ், இந்த பூமிக்குரிய உலகம் உங்களை பயக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். என்னை பயத்தால் உங்களை பயக்கும். அதுபோன்று இகழும் அதுவும் எங்களுக்கு ஒன்று தான், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு அதுவும் பரமாய் மாறிவிடும். இந்த அடியாருக்கு அகமும் ஆண்டவன் அடியே. அந்த உள்ளம் என்று சொல்வது பரிசுத்தமாய் எப்போதும் புறமும் என்று இல்லை, அகமும் ஆண்டவருக்கே அவருக்கே அடிமையாக இதை வைத்திருப்பார்கள். சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் உற்றமும் இகிலில்லா இரட்சகன் இன்ப பொற்பாதமே. இந்த பூமியில் இருக்கக்கூடிய சுகமோ அல்லது நற்செல்வமோ அல்லது மேன்மையோ அல்லது சுற்றத்தாரோ உற்றத்தாரோ இவையெல்லாம் அவருடைய இன்ப பொற்பாதத்திற்கு உட்படுத்தினவர்கள். அதை மண்ணுக்குரியதாய் வாழாமல் மண்ணுக்குரிய யாவற்றையும் அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து சமர்ப்பணம் செய்தவர்கள் இந்த பக்தர்கள். அந்த பக்தர்கள் அதுபோன்று பக்தர்களுடைய ஸ்டாண்டர்ட் வைத்திருந்திருக்க வேண்டும். தாயின் தயவுடையாய் தமியனின் சேயன் கண் மூடுகையில் பாயோலி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி. அப்படியெல்லாம் அவர் பாடுவது என்னவென்றால், பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த
அந்த ஒளியை பெற்றவர்கள், ஜீவனை பெற்றவர்கள். சிந்தாமணி என்று சொன்னால் தாங்கள் பெற்ற அந்த பரத்தின் மணியை சிந்தி விடாமல் பாதுகாத்து கொண்டவர்கள், அதை இழக்காதவர்கள், பெற்றதை இழக்காதவர்கள். ஒரு நாள் இப்படி இருந்தார்கள், இப்பொழுது அப்படி இல்லை என்று சொல்கிறது போல் இருப்பதில்லை. நிலைத்திருப்பவர்கள், ஒளியிலே நிலைத்திருப்பவர்கள், அன்பிலே நிலைத்திருப்பவர்கள், பக்தியிலே நிலைத்திருப்பவர்கள். அதுபோன்ற ஒரு பக்தர்கள் குலாமாய் நாம் இருப்போம் என்றால் இந்த பாடல் எவ்வளோ இன்பமாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்படி பாடி மகிழ்ந்து அந்த பக்தர் குலாமிலே அமர்ந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு பாடலாம். நம்ம எல்லோரையும் இணைத்து வைத்து அப்படி ஒரு உணர்வை பெற்றிருந்திருக்க வேண்டும் ஐயா. எல்லோருக்கும் அப்படி ஒரு உணர்வு வேண்டும். we are all the saints of God. தேவனுடைய பரிசுத்தவான்கள், பக்தர்கள் என்ற உணர்வை பெற்றிருந்திருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு உணர்வை இழந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பக்தர் குழாமிலே இல்லாமல் தனித்து விடப்பட்டவர்களாய் போய்விடுவோம். அதுபோன்று இல்லாமல் எல்லோரும் சேர்ந்தவர்களாய், பக்தர்களாய், கூடி வந்தவர்களாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஏன் அந்த முதலாவது அடியை நாம் பாடுவோம். அன்பு அழியாதல்லோ அவனமே அன்பரின் இன்பர்களும், அன்பு அழியாதல்லோ அவனமே அன்பரின் இன்பர்களும், பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதால், பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதால் என்னுடன் தங்குவார் எண்ணூழி காலமாய் பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குலம் கூடுவேன், ஏன் பக்தருடன் பாடுவேன். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து அவரை ஸ்தோத்தரித்து ஆராதனை செய்ய கிடவோம். எல்லோரும் பயபக்தியாய் நாம் சிறுபிள்ளைகள், வாலிபர்கள் பயபக்தியோடு, பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோருமாய் ஆண்டவரை ஏகமாய் ஒரு மடம் கொண்டவர்களாய், பக்தர் குழாமில் இருக்கிறோம் என்று பக்தி உணர்வு கொண்டவர்களாய், மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வு கொண்டவர்களாய், அந்த சிங்காசனத்திற்குரியவரை நோக்கி பார்த்தவர்களாய் நம்ம எல்லோரும் அவரை ஏகமனதாய் துதித்து போற்றி அவரை ஆராதனை செய்ய கிடவோம். ஹல்லேலூயா காட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. சிறு பிள்ளைகள், சண்டே கிளாஸ் பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ லார்ட். தேங்க்யூ. நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் அவர் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட் அவர் ஜீசஸ். தேங்க்யூ. Praise you, 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 praise you. Thank you, Lord, our Father, Jesus. Nandri, Nandri, Yesu, Sotram, Sotram. God, our Lord, Jesus. Thank you, Jesus. Hallelujah, God, thank you. Thank you, Father, thank you, Lord. As Father, our Lord, praise you. God, our Jesus, thank you, Father. Nandri, Nandri, Yesu, Sotram, 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 Sotram. Thank you, Father. Praise you, Lord. Thank you, Jesus. We worship you, our Father. We praise you. We thank you, Lord. Father, we thank you, Jesus. Nandri, Nandri, Yesu. Sotram, 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 Sotram. Praise you, Lord Jesus. God, our Lord Jesus. Thank you. Thank you, Jesus. Thank you, Father. Jesus. Thank you, Lord God. His Father, Lord Jesus. Thank you. Thank you, Jesus. Nandri, Nandri, Yesu. Sotram, Sotram, Sotram. Praise you, worship you, Lord our Father. Thank you, Father. Thank you, Jesus. Yes, Father, Lord Jesus. Thank you. Praise you, Jesus. Thank you. Hey, Lord of Jesus. Thank you, Lord our Father. Nandri, Nandri, yes, Sotram, 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 Sotram. Thank you, Father. Praise you, Lord. Praise you. Thank you, Jesus. Thank you, Father. Hey, Father of Jesus. Praise you, Jesus. Thank you, Lord of Jesus. Hey, Father. Thank you, Jesus. Yes, Father, God of Jesus, thank you, Father, thank you. Thank you, Lord of Jesus, thank you, praise you, worship you, Lord. Thank you, Father, thank you, thank you, thank you, thank you, thank you. கர்த்தர் பெரியவர், அவர் துதிக்கப்பட பாத்திரர், தேவனுடைய நேரத்திலும் பரிசுத்த பர்வதத்திலும் வடிப்பமான தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா
வடதிசை சீயோன் பர்வதமே அது மகாராஜாவின் நகரம். எல்லோரும் சேர்ந்து வடதிசை சீயோன் பர்வதமே அது மகாராஜாவின் நகரம். பரலோகபிதாவே, எங்களை மகாராஜாவின் நகரமாய் கருதி சியோனுடைய பருவத்தில் வைத்து எங்களை ஆசீர்வதித்து எங்கள் மத்தியிலே அரசனாய் ராஜனாய் நீ வீற்றிருக்கிறீரே. நீ மகா பெரியவர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை, எந்த வியாதிகள், எந்த வருத்தங்கள், என்ன நிலையிலும் ஆண்டவரே நீர் ஒருவரே பெரியவர் என்று வாழ்த்துகிறோம். சூழ்நிலைகளை நாங்கள் போற்றுவதில்லை ஆண்டவரே. சூழ்நிலையை விட, எந்த சூழ்நிலையை விட நீரே பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டு நடத்துகிற உங்களுடைய ஆளுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆளுகையிலே ஒன்றும் குறைபடுவதிலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செம்மையாய் ஆளுகை செய்கிறீர், எங்களை நடத்துகிறீர், நல்ல மேய்ப்பனாய் நடத்துகிறீர், நல்ல போதகராக இருந்து நான் போதிக்கிறீர், தகப்பனாக இருந்து புத்தி சொல்கிறீர், பரிசுத்த ஆவியானவர் இருந்து எங்களை கண்டிக்கிறீர். ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி நன்றி. எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை ஆண்டு கொள்வீராக. நீரே எங்கள் வாழ்க்கைக்கு மகாராஜனாய் ஆண்டவரை ஆண்டு கொண்டு நடத்துவீராக. நீர் ஒருவரே பெரியவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவர். இந்த பூமியில் யாதொன்றும் பெரிதல் என்று அறிக்கை செய்கிறோம். பணம் பெரிதல் என்று அறிக்கை செய்கிறோம். மனுஷர்கள் ஆண்டவரே மனுஷருடைய தயவு பெரிதல் என்று அறிக்கை செய்கிறோம். உண்மையே சார்ந்து கொள்கின்ற ஆண்டவரே நீரே பெரியவராய். எங்களுடைய பலனையும் நாங்கள் பெரிதாய் எண்ணுவதில்லையே. என் வம்சத்தின் புயத்தை நாங்கள் நம்புவதும் இல்லையே கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே பெரியவராய், ஆளுகை செய்கிறவராய், சபையிலே இருக்கிறீரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபையை செம்மையாய் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாத சபையை நீ கட்டி வருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உத்தமர்களை வைத்து நீ கட்டுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். பக்தர்கள் குழாமை வைத்து நீ கட்டி வருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய பிரசன்னம் நிறைந்த சபையாய் எப்பொழுது வேண்டுமானாலும் உடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தில் நான் நுழைகிறவர்களாய் உடைய இன்பம் ஆண்டவரே, உடைய பேரானந்தம் என் உள்ளத்தை ஆண்டவரை நிறைக்கிறதே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒளியை காண்பீருக்க ஸ்தோத்திரம். ஜீவபாதையில் நடத்துகின்றபடியான ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல சகோதர சகோதரை கொண்டு உடைய சரீரமான சபை, உண்மையான உத்தமமான சபை எங்களை கட்டி வருகிற தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உடைய ஆளுகைக்காய் நன்றி. நீரே பெரியவராக இருந்து சபை ஆளுகை செய்கிறாங்க. உடைய நாம் ஒன்றை மையப்படுதாக உங்களை போற்றுகிறோம், புகழ்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லோரும் சேர்ந்து அவருடைய துதித்து சோத்திரிக்கிடுவோம். பிரைஸ் எல்லோரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசு. நன்றி நன்றி கர்த்தாவே. ஓ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. ப்ரைஸ் யூ, ப்ரைஸ் யூ. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். ப்ரைஸ் யூ ஜீசஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்பும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். எல்லோரும் சேர்ந்து ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். பரலோக பிதாவே, எங்கள் ஜெபம் கேட்டு எங்கள் மத்தியில் அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் யாவரையும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்படைக்கிறோம். எங்களை ஆண்டு கொண்டு தேவரீர் ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருக்கிறது எல்லாம் நிரப்பி எல்லாவற்றையும் நல்லதென்று மாற்றுகிற கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வல்லமில்ல கிரியை செய்வீராங்க. எங்கள் ஆத்துமாவே, எங்கள் ஆவியிலே தேவரீர் நாங்கள் பலன் கொண்டவர்களாய், மோடு இணைந்தவர்களாய், ஒருவரோடு கட்டப்பட்டவர்களாய் உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ள சபையை நாங்கள் விளங்க கிருபை செய்கிறாங்க. ஆண்டு கொண்டு நாமத்தை மையப்படுத்தும், எங்களோட பேசும், திருவார்த்தையை தந்தரிலும் இறக்கமாக நோக்கி பார்க்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். நம் தயவுசெய்து உட்காரும். யோவான் எழுதின முதலாவது நிருபம் மிக முக்கியமான ஒரு நிருபம். அவர் யோவானுடைய சுவிசேஷ அந்த புத்தகத்திலேயே விசேஷமாக அவர் எழுதுவதெல்லாம்
த லைஃப் ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய ஜீவன், த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய அந்த வாழ்க்கை, மேலும் அவர் 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 ஒளியாக இருக்கிறார் என்று சொல்கின்ற அந்த மகத்துவம், இதெல்லாம் அதிகமாக அவர் சுவிசேஷத்திலே அவர் கூறுவார். அதை அவர் வடித்து மீண்டும் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை கவனம் செலுத்தி அவர் எழுதுவதுதான் இந்த 1 யோவான் நிருபம். அந்த நிருபத்திலே அவர் இந்த 1வது அதிகாரத்திலேயே அதிகமான அந்த எம்பசைஸை, அதை வலியுறுத்துவதை அவர் அங்கே மீண்டும் அதை அந்த வலியுறுத்தலை அவர் கூறுவார். அது என்னவென்றால், அந்த சுசை சொல்லப்பட்டதைப் போலவே இந்த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய வாழ்க்கை, அவருடைய ஜீவியம் ப்ளஸ் ஹிஸ் லைட், அவருடைய ஒளி. எனவே அங்கே அவர் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அங்கே குறிப்பிடும் பொழுது அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று கூறுவார். அந்த ஜீவன் என்று கூறுவதை அவர் எப்படி அவர் சொல்லுவார்? ஆதி முதல் இருந்த அந்த தேவனை வைத்து அவர் சொல்லும் பொழுது he was full of life. அவருடைய தெய்வம் என்று கூறுகிற ஒரு பகுதியில் இந்த உலகத்தில் என்னென்னமோ வர்ணிப்புகள் வைத்திருக்கிறார்கள். அவர் பயங்கரமானவர், அல்லது அவர் இடி போல் உள்ளவர், அல்லது வாயு தேவனை போல் இருப்பவர், வர்ண தேவன், வானத்திலிருந்து வருகின்றது பெரிய மலை, அந்த வருணம் என்று சொல்லி அந்த மலையை போல் உள்ளவர். அண்ட் தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ், எத்தனையோ போல் உள்ள, சிங்கத்தை போல் உள்ளவர், மயிலை போல் உள்ளவர், இதெல்லாம் என்னமோ சொல்லுகின்ற ஒரு இந்த கொடிய காலங்களில் இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தார் மத்தியில் we have the pure gospel, நல்ல ஒரு சுவிசேஷம், இறைவனுடைய தன்மையை, அவருடைய செய்தியை நாம் மாசு மறுகாமல் கேட்கிறோமே, அதற்கு நாம் நன்றியுள்ள இருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கன்வெர்டட் ஃப்ரம் த ஹிந்து, ஒரு இந்துவோ அல்லது சம் அதர் ரிலிஜியன், ஒரு ரிலிஜியன்லேருந்து நீங்கள் மாறி வந்திருக்கும் பொழுது யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு காட், நன்றி உள்ள. வாட் அ லவ்லி காஸ்பல், கரையில்லாத ஒரு சுவிசேஷத்தை கேட்கிறோமே. அதில் இருந்த அந்த லைஃப் ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய ஜீவனை, அந்த தேவனுடைய அந்த ஜீவனை, அவர் இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப், அவர் முழு ஜீவனாய் இருந்தவர். அதை அவர் கூறும்பொழுது அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான, ஹல்லேலூயா, நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆகிலும் அந்த ஜீவன் வந்த பகுதி என்னவென்று சொன்னால், பிதாவினிடத்திலிருந்து அந்த ஜீவன் எப்படி வெளிப்பட்டது? அது எப்படி வெளிப்பட்டது என்றால், த்ரூ ஜீசஸ், இயேசுவின் மூலமாய் அது வெளிப்பட்டது. த்ரூ இஸ் சன், அவருடைய குமாரனின் மூலமாய், ஒரே பேரான குமாரனின் மூலமாய் இந்த லைஃப், அந்த ஜீவனை வெளிப்பட்டது. ஸோ ஈவன் மோசே கூட அந்த ஜீவனை அவன் காட்டவில்லை. அதை ஆண்டவர் சொல்லுவார், மோசே எங்களுக்கு வானத்திலிருந்து கொடுத்தான் என்று அவன் சொல்லும் பொழுது, நோ நோ நோ, தட் இஸ் நாட் ஃப்ரம் ஹெவன், பரத்திலிருந்து அல்ல, அவன் கொடுத்தது வானத்தில் இருக்கிற அப்பம் என்று சொல்வதெல்லாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்குரிய ஒரு பங்கை அவன் தந்தான். அந்த 10 கட்டளைகளை கூட என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்து தந்த அந்த கட்டளை கூட, டு லிவ் எ மாரல் லைஃப், ஒரு பொதுவான ஒரு பக்தி வாழ்க்கையை, பொதுவான ஒரு கற்பு ஒழுக்கத்திற்கு மாறாமல் வாழ்கின்ற வாழ்க்கையை தான் அவன் கொண்டு வந்து கொடுத்தான். தட் இஸ் கால்ட் த லா, பிரமாணம் அல்லது நியாயப்பிரமாணம் அல்லது சட்டம். இந்த நான் உலகத்திலே பார்க்குற இந்த சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, இந்த லா, நீதிபதியில் வைத்திருக்கிற அந்த கோர்ட்டில் வைத்திருக்கிற அந்த சட்டம் இஸ் பேஸ்ட் ஆன் த பைபிள், வேதத்தை அடிப்படையாக கொண்டு தான். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று, அல்லது கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லிடுற அந்த இப்படியெல்லாம் பாவம் ஒன்று இருப்பதை வைத்து அதற்குரிய தண்டனை மோசே அவனுடைய ஆகமங்களில், எண்ணாகமத்தில் அவர் எழுதி வைத்த, லேவியராமத்தில் அவர் கூறின, இது போன்ற பாவங்கள் செய்வதில் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் இந்த லா, பிரமாணம் வரும்பொழுது பாவம் வருகிறது,
பாவத்தின் வரும் பொழுது அதை மீறுகிறவன் தண்டனைக்குள்ளாகி மாறுகிறான். இது போன்ற அமைப்பெல்லாம் மாரல் லைஃப் ஒரு பொதுவான சட்டம் ஒழுங்கு கற்பு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு தான். ஒரு தேசத்திலே கற்பு ஒழுக்கம் சீர்குலைகிறது என்று சொன்னால் there is no law there, அங்கே பிரமாணம் இல்லை என்று அர்த்தம். பிரமாணங்கள் அங்கே சரியாக செய்யப்படவில்லை. அங்கே உள்ள அதிகாரிகள் அதை சரியாக செயல்படுத்தவில்லை. அவர்களும் கரைப்பட்டு போயிருப்பார்கள். அரசன் கூட அங்கே ஆளுகை செய்கிற அரசன் கூட அவன் கரைப்பட்டு போயிருப்பான். அவை ஜனங்களும் இந்த மொராலிட்டி அவருடைய கற்பு ஒழுக்கங்கள் சேதமடைகிறது. அங்கே சட்டம் ஒழுங்கு என்று சொல்வதில்லை, த லா. அந்த பிரமாணம் ஒரு மனுஷனை அவனை தெய்வத்தினுடைய அந்த ஜீவனுக்குள் நடத்துவதில்லை. ஆகவே ஆண்டவர் சொன்னார், அவன் கொண்டு வந்த அந்த அப்பம் என்று நீங்கள் வானத்திலிருந்து வந்தது என்று சொல்கிறீர்களே, அந்த அப்பம் புசித்தவர்கள் மரித்து போனார்கள். பட் வாட் ஐ கிவ், நான் கொடுக்கிற அப்பம் என்பதோ ஃபுல் ஆஃப் லைஃப், ஜீவன் தரும். என்னுடைய வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே என்று அவர் கூறினார். த லைஃப் கம்ஸ் த்ரூ ஹிஸ் சன், அப்படி குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் வந்ததே அல்லாமல், மேனிஃபெஸ்ட் ஆனதே அல்லாமல், வெளிப்பட்டதே அல்லாமல் வேறு ஒருவராலும் இந்த பூமியிலே அந்த ஆதியிலே இருந்த அந்த முதலாம் வசனத்திலே கூறப்பட்டு ஆதி முதல் இருந்த அந்த ஜீவனை வேறு எங்கும் நாம் காணவில்லை. ஆகவே குறிப்பாய் வேற்று மதத்திலிருந்து வந்தவர்கள் எப்படி அறிந்து வந்திருந்திருக்க வேண்டும். அடடே, ஜீவன் உண்டையா, அவ்விடத்தில் நாங்கள் ஜீவன் பெற வேண்டும். அழியாத ஜீவனை, அதில் இருந்த அந்த தெய்வத்தை அறிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை நான் பெற வேண்டும். த லைஃப் ஆஃப் காட், உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறதே, அந்த ஹிடன் மறைந்திருக்கிற அந்த வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேராவல் அவர்கள் கொண்டு வந்திருக்க வேண்டும். அது ஏனென்றால் வேறு எதையோ அவர்கள் சிருஷ்டிகரை விட்டுவிட்டு சிருஷ்டிப்பை தொழுதவர்கள், அதிலிருந்து மனம் திரும்பி வந்தோம் என்று சொல்கின்ற அவர்கள் எப்படி வந்திருக்க வேண்டும். த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய ஜீவன் எங்கே இருக்கிறது, அதிலே இருந்த அந்த ஜீவன் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் அந்த நாட்டத்தோடும் அந்த ஆர்வத்தோடும் வந்திருக்க வேண்டும். தட்ஸ் ஓகே. அது இல்லாத மற்ற நார்மலாக பொதுவான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அந்த பெயர் கிறிஸ்தவனாய் வாழ்கின்ற இடத்துலேருந்து நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பெயர் கிறிஸ்தவனாக இருக்கிற ஒரு புரொட்டஸ்டன்ட் சபையிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டவன். தட்ஸ் ரைட். பின்பு அது ஒரு பெண்டிகாஸ்டில் என்றெல்லாம் கடந்து நாம் அறிந்த பொழுது we have not found the life, ஒரு ஜீவனையும் கண்டுபிடிக்க முடியாமல் தத்தளித்தோம். பட் we come to the church of God, தேவனுடைய சபை என்று ஒன்று வரும் பொழுது we hear the life of God, தேவனுடைய ஜீவனை குறித்து கேட்கிறோம். அவர் என்ன சொல்கிறார், அந்த ஜீவன் வெளிப்பட்டது. நான் கேட்குறேன், அருமையான சகோதர சகோதரிகளை, சபையில் என்ன நோக்கத்தோடு நாம் வந்திருக்கிறோம்? இதர் எனி அதர் மோட்டிவ் தான்? நாங்கள் ஏதாவது ஒரு நோக்கத்தை வைத்து நான் வருகிறோமா? ஆதி முதல் இருந்தவையில் தான் நீங்கள் இருக்கிறது. இது ஆதி முதல் இருந்தது த லைஃப் ஆஃப் காட். அதுபோன்று ஜீவனை அடைய வேண்டும் என்ற ஒரு தாகம் இல்லை என்றால் கர்த்தருடைய ஆலயம் போவோம் வார்கள் என்று சொன்ன பொழுது இருக்கக்கூடிய அந்த மிகுந்த அந்த மகிழ்ச்சியை குறைவான அந்த தேவனுடைய அந்த குறைவான அந்த பங்கை பெற்றிருந்தவர்கள் கூட ஆர்வத்தோடு அப்படி வந்தார்கள். ஆனால் நிஜமாகவே ஜீவனை நாம் கண்டடைகின்ற வெளிப்பட்ட அந்த ஜீவனை நாம் சபைக்கு போவோம். அவர் வருவார், இன்னும் அதிக வெளிச்சத்தை நமக்கு தருவார். ஹில் மேனிஃபெஸ்ட் இஸ் லைஃப், என்னுடைய வாழ்க்கையை நாம் அதிகமாக நமக்கு காட்டுவார் என்ற ஒரு பேராவல் நம் உள்ளத்தில் இருந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் முதலில் பிதாவினிடத்தில் இருந்ததும் பின் இயேசு கிறிஸ்து மூலமாய் அது வெளிப்பட்டதும். அது எப்படி நாம் அறிகிறோம்? தேவபக்தியுடைய ரகசியம் மகா பெரிது என்று 1 தீமோத்தேயு 3:16 கூறுவார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதிலே இருந்த அந்த தெய்வத்தினுடைய வாழ்க்கையானது இறைவனுடைய வாழ்க்கை, பிதாவிடத்தில் இருந்த அந்த வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டில் பிதா என்று இல்லை, புதிய ஏற்பாட்டிலே நமக்கு அப்படி ஒரு நெருக்கத்தை நாம் பெறுகிறோம். இதிலே நெருக்கம் த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய ஜீவனிலே அவ்வளவு நெருக்கம். உம்முடைய சாயலை நான் காண வேண்டும், உம்மை நான் தரிசிக்க வேண்டும், முகத்தை காண வேண்டும் என்று விரும்பின அந்த மோசேக்கு தேவன் மறுத்து விட்டார். எனினும் அவன் திரும்ப அவன் கேட்டது நிமித்தம் ஒரு
பிளவுண்ட மலையிலே அவனை நடுவே நிறுத்தி வைத்து அவர் தன்னுடைய சாயலை, தன்னுடைய லைஃபை, தன்னுடைய ஜீவனை அவர் முதுகுப்புறமாய் கொஞ்சம் காண்பித்து, முகமாய் பார்த்தவன் செத்து போவான், லேசாய் காண்பித்ததை போல் விடணும். அதெல்லாம் உருவகமாய் நாம் சொல்லப்பட்ட அந்த பகுதி தான். அதில் முழுமை என்னவென்று நமக்கு பூர்ணமாய் அறியாவிட்டாலும் சம்திங் சோடு கொஞ்சம் அவர் காண்பித்தார். அவர் தயையெல்லாம் அவனுக்கு முன்பாக கடந்து போகும்படி செய்தார். ஹி சோடு த லைஃப். அவன் உன்னுடைய மகிமையை காண வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் ஏதோ ஒரு பிரகாசமான ஒரு தோற்றத்தோடு வந்து நிற்கவில்லை. அதற்கு பதிலாக ஹி சோட் த லைஃப், ஜீவனை காண்பித்தார். அந்த தயவான அந்த அவருடைய குணாதிசயத்திலே ஒரு பங்கை அவன் கண்டான். அவருடைய தயெல்லாம் அவனுக்கு கடந்து போகும்படி செய்தார். அவன் அந்த முதுகு பகுதியை கண்டதை போல் அதை அங்கே எழுதியிருக்கிறது. நாட் த ஃபுல்னஸ் ஆஃப் காட், இதனுடைய முழுமையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் இல்லை. ஒன்லி த பார்ட் ஆஃப் த லைஃப். அவருடைய ஜீவனில் இருக்கக்கூடிய ஒரு பங்கை தான் அவன் பெற்றிருந்தானே அல்லாமல் முழுவதும் பார்க்கிற ஒரு அற்புதம், ஒரு பாக்கியம் இல்லையா? அது போன்ற ஒரு பாக்கியத்தை இங்கே இவர் எழுதுகிறார். பாருங்கள் எப்படி எழுதுகிறார். ஆதி முதல் இருந்ததை நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன வார்த்தை என்று அவர் சொல்கிறார்? வாட் வி ஸ்பீக் இஸ் லைஃப். நாங்கள் தொட்டு புழங்கி வாழ்ந்தோம் ஐயா. அந்த ஜீவனை நாங்கள் தொட்டு புழங்கி வாழ்ந்தோம். அதுபோன்ற ஒரு பங்கை மோசே அவன் பெற்றிருந்திருப்பானா? மோசே அவன் சொல்லக்கூடுமா? இன்னும் அவன் தொட்டு புழங்கினேன் என்று அவன் சொல்லக்கூடுமா? இல்லையே. அவரே அந்த பிளவுண்ட கண்மணியிலே அவன் நிறுத்த வைக்கப்பட்டு அந்த சாயல், கொஞ்சம் சாயலைத்தான் அவன் கடந்து போகும்படி செய்தே அவன் பார்த்தான். ஆனால் இப்பொழுதோ அதை வி கேன் ஹேண்டில் இட். அதை நாம் தொட முடியும், அதை புழங்க முடியும், வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்த முடியும். ஆகவே அதை குறித்து அவர் கூறும் பொழுது வி ஜஸ்ட் ஹர்ட். முதலாவது நாங்கள் கேட்டோம். த மெசேஜ் வாஸ் ப்ரீச் டு அஸ். நம்ம செய்தி எங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு நாங்கள் கேட்டோம். பின்பு அதை நாங்கள் நோக்கினோம், நாங்கள் கண்டோம். அந்த நோக்கினோம் என்று சொல்வதிலே உள்ள பாக்கியம் என்னவென்று சொன்னால், அந்த வார்த்தையானது ஒரு மாம்ச ரூபமாய், அந்த வார்த்தை மாம்சமாகி எங்கள் மத்தியிலே வாசம் செய்ததையா. சாந்தகுணம் என்பது என்ற அந்த குணாதிசயத்திற்கு 2 கால் வந்ததை போல் எங்கள் மத்தியிலே நடந்து வந்தது. அந்த பொறுமை என்ற ஒரு குணாதிசயத்திற்கு ஒரு கால் வந்ததை போல் இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்கள் மத்தியிலே நடந்து வந்தார். நாங்கள் இந்த மகிமை கண்டோம். we saw that life in Jesus. இயேசுவிடத்திலே கண்டோம். பின்பு நாங்கள் உற்று நோக்கினோம். இதுவே நாம் அடைய வேண்டிய பங்கு என்று உற்று நோக்கினோம். யாக்கோபிலே சொல்லுவார், அந்த சுயாதீன பிரமாணத்தை உற்று நோக்கி மறுவும் அடையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துவிட்டு சும்மாய் போய்விடாதுங்கள். உங்களுடைய சுவாபம் என்னதென்று அறிந்துவிட்டு, அடடே இப்படி இருக்கிறோமே என்று எண்ணிவிட்டு, அதை குறித்து வருந்துவதை போல் வருந்திவிட்டு போய்விடாதீர்கள். அந்த சுயாதீன பிரமாணத்தை உற்று நோக்கி, அந்த பிரமாணம் உங்களுக்கு விடுதலையை தர வேண்டும், அந்த பிரமாணம் ஜீவனை தர வேண்டும். அதுவரைக்கும் உற்று நோக்குங்கள். இயேசு கிறிஸ்துவை எப்படி நாம் பார்த்திருந்திருக்க வேண்டும்? அவரை சும்மா பார்ப்பதை போல் அல்ல, அவரை உற்று நோக்கி, அவரை நோக்கி பார்த்து, ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் அப்பான் ஹிம் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. லுக்கிங் அண்ட் டு ஜீசஸ். லுக்கிங் அண்ட் டு ஜீசஸ் என்று சொல்வதும் சீயிங் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. லுக் என்றால் அப்படி ஒரு உற்று நோக்குவது. பொதுவாக பார்ப்பது என்பது வேறு. ஒரு சில பெண்கள் ஆண்களை பார்க்கலாம், ஆண்கள் பெண்களை சாதாரணமாக பார்ப்பது என்பது வேறு. ஒரு சிறு இச்சியோடு பார்க்கிறோம் என்று சொல்வதெல்லாம் லுக் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அவனை நோக்கி பார்க்கிறான், ஊடுருவ பார்க்கிறான். அவன் தேவன் மறைத்து வைத்ததெல்லாம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான், ஆர்வம் கொள்கிறான். தன்னுடையதில் அவன் திருப்தி கொண்டு வாழ்கிற மனுஷனாக இருப்பதில்லை. விபச்சாரம் என்று சொல்வது தன்னுடைய மனைவியை காட்டிலும் வேறொருவனை அவன் விபச்சாரம் என்று சொல்வதில் ஜஸ்ட் லுக் அட் ஹர். அவன் அவளை நோக்கி பார்க்கிறான். தட் இஸ் வெரி சேட். மிக பரிதாபமான காரியம். வழிபொருளாக நீங்கள் பி கேர்ஃபுல், கவனமாக இருங்கள்.
இந்த கனியை புசித்தால் சாவீர்கள் என்று சொல்லும்பொழுது பிசாசு சொன்னதெல்லாம் ஓகே, அது இருக்கட்டும், இனி கனியை புசிப்பது தானே வேண்டாம் என்று சொன்னார். ஜஸ்ட் லுக் அட் தட், அந்த கனியை பாருங்கள் என்று அவன் சொன்னான். லுக் என்று சொல்வது சாதாரணமாக அவளும் கனியை பார்த்துருந்திருப்பாள். ஆனால் இப்பொழுது உற்று நோக்கினாள். தட் இஸ் சின், அது பாவம். ஒரு வெளிச்சத்தை பெற்ற நாள் முதல், சிலுவையின் பாதையை கண்ட நாள் முதல், ஜீவனை அடைய வேண்டும் என்று சத்தியத்தை கேட்ட நாள் முதற்கொண்டு அவன் அடைந்திருக்க வேண்டிய பார்வையெல்லாம் லுக்கிங் அண்ட் ஜீசஸ், இயேசுவை நோக்கி பார்ப்பது தான். ஆண்டவர் சொன்னார், ஆயத்த பட்சைகளை கவனித்து பாருங்கள், அதை நீங்கள் நோக்கி பாருங்கள், அதை நான் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பு அதை நோக்கி பாருங்கள். நாட் தட், நான் தடை செய்து வைத்த மற்றதே அல்ல. வாலியை இச்சை விட்டு விலகி ஓடுங்கள் என்று நான் சொன்னேனே, அதுபோன்ற ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியே அல்ல. எத்தனை வயது ஆனாலும் கூட இன்னமும் அவனுடைய கண்களிலே லுக்கிங் அட் உமன் என்று வந்து விடுகிறதே. அவன் ஒரு ஸ்திரீ நோக்கி பார்க்கிறான். அவன் கணவன் இல்லை என்றால் ஒரு ஸ்திரீனுடைய முகத்தை கூட பார்க்கக்கூடாது என்று அஸ்லாக்சன் சொல்லுவார். ஏனென்றால் கணவன் அவளுக்கு ஆடையாக இருக்கிறான். கணவனுடைய அந்த ஆடை அங்கே இல்லை என்றால் அவள் கிட்டத்தட்ட நிர்வாணமாக இருக்கிறதை போல். அதனுடைய பொருள் என்னவென்றால், அப்படித்தான் அவர் சீராக் ஞானி அதை எழுதி வைத்திருப்பார். அதன் பொருள் என்னவென்று சொன்னால், ஹர் ஹஸ்பண்ட் இஸ் நாட் தேர், அவளுடைய கணவன் இல்லை என்ற ஒரு விடுதலை போல், தாராளமாக நோக்கி பார்ப்பதை போல். பக்கத்திலேயே கணவன் ஒரு நின்று கொண்டிருந்தால் பார்ப்பானா? நோ, ஐ டெல் யூ, நான் சொல்கிறேன் கேளுங்கள். தன் மொராலிட்டி, அந்த கற்பு ஒழுக்க வாழ்க்கை என்று சொல்வது கிறிஸ்தவ ஜீவியத்திலே மகா முக்கியமானது. கற்பு ஒழுக்கம் தன்னுடைய வளையத்தில் இவ்வளவு செம்மையான ஜீவியம் என்று சொல்வது ஒரு கிறிஸ்தவனுக்கு முதுகெலும்பை போன்றது. கர்த்தருடைய ஒளியின் என்று ஒருவன் வந்துவிட்டால் அவன் அனல் உண்டு இருப்பான். சதா அந்த அனலில் நின்று கொண்டே இருப்பான். ஐயா, அவன் கற்பு சேதத்திற்கு அவன் அனுமதிக்கவே மாட்டான். அவருடைய சீடன் என்று வந்துவிட்டால் குருவை நோக்கி பார்க்கிற வாழ்க்கையை தவிர ஒரு ஸ்திரீயை நோக்க மாட்டான். அப்படி ஒரு பிறன்மனை நோக்காக இருப்பானாக என்று அந்த நாட்களிலே ஔவையார் ஒரு பாடலை பாடினார். பிறன்மனை நோக்காதவன் அவனுக்கு கூட விளங்கியிருக்கிறது பாருங்கள். கொஞ்சம் பேசுகிறான், நோக்கி பார்க்கிறான், உற்று பார்க்கிறான். எத்தனை வாலிபர்கள் சீரழிகிறார்கள், எத்தனை வாலிபர்களை நான் கண்டித்த பொழுது அவர்கள் இடலடைந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு சப்போர்ட்டாகி தன்னுடைய பெற்றோர்களையும் இழுத்து கொண்டு இருந்தவர்களை கொடுமையை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். பட் அதற்கு பதிலாக என்ன செய்திருக்க வேண்டும்? லுக் அண்ட் ஜீசஸ், இயேசுவை நோக்கி பாருங்கள். நோக்கி பார்ப்பது என்பதெல்லாம் ஒன்லி காட், தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்தவன், ஜீவனை கண்டவன், அவனுக்கு ஜீவன் வெளிப்படும். ஐயா, அவனுக்கு ஜீவன் வெளிப்படும், 100% ஜீவன் வெளிப்படும். பஸ்ஸில் அவன் போகும்பொழுது, மார்க்கெட்டில் அவன் போகும்பொழுது, வேலை ஸ்தலங்களில் அவன் போகும்பொழுது, எதிர்வீட்டை அவன் பார்க்கும் பொழுது, அந்த ரோட்டில் அவன் போகும்பொழுது, வீதியிலே அவன் சுற்றி வரும்பொழுது, he will never look into that opposite sex. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அதை மலையிலே ஏறி இயேசு சென்றபொழுது மலையிலே இருந்து அந்த மகத்துவத்தை கண்டிருப்பார். தவீது சொன்னதை போல், கர்த்தரினுடைய என்ற கண்மலை என்று சொல்வதை போல், அப்படி ஒரு ரசனையை நீங்கள் பார்த்து இருக்கலாம். தட் இஸ் ஓகே. ஆனால் ஜீவன் வெளிப்பட வேண்டும் என்று இருக்கிறவன் அவன் நோக்கி பார்த்தான் என்று சொல்வதெல்லாம், அவனுடைய ரசனை எல்லாம் ஆண்டவர் ஒருவர் தான் இருக்க வேண்டும். எத்தனை பேர்களுக்கு நான் ஆரம்ப நாட்களே சில புத்திமதி சொன்ன பொழுது கூட இந்த புத்திமதியை உதாசீனம் செய்து தங்கள் வழியிலே சென்று சீரழிந்து போனார்கள். அவர்களை அங்காங்கு என்று தூற்றிக்கொண்டு அவர் தனியே சென்று கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஒருவர் சபை என்று ஒருவர் ஆரம்பித்து மனையை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தார். ஒளித்து வைத்து வாழ்ந்தார். செத்த பிறகுதான் எல்லோருக்கும் தெரியும். அவரே செத்து போனார். கேவலமான ஒரு வாழ்க்கைக்கு ஏன் போனார்கள்? புத்திமதியை கேட்க தவறிவிட்டார்கள், சத்தியத்தை கேட்க மறுத்து விட்டார்கள். எங்களுக்கு ஜீவன் வெளிப்பட்டது. ஐயா, எப்படி வெளிப்பட்டது? சும்மா இல்லை, நாங்கள் கேட்டோம், சத்தியத்தை கேட்டோம், பின்பு நாங்கள் கண்டோம், அதை இயேசு கிறிஸ்துவிலே கண்டோம். அவரை மொத்தத்தில் ஜீவப்பம் நானே, என்னை புசிங்கள் என்று சொன்னார். என்னை போல் அவர் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லிடுவன் இந்த அதிகாரத்திலே சொல்லுவார். அவர் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லிடுவன் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று அவன் ஆர்வம் கொள்வான். அவர் பரத்தை நோக்கி பார்த்ததே அல்லாமல் வேறு ஒன்றை இந்த பூமியிலே அவர் நோக்கி பார்த்ததில்லை.
அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் ஜீவன். அவரையே நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கையை கொண்டவன். அவனுக்கு தான் அந்த ஜீவன் வெளிப்படுமே இல்லாமல் ஏனோ தானே என்று சபையில் வருவதும், அவர்கள் அந்தரங்கத்திலே பாவங்கள் செய்வதும், துன்மார்க்கத்தில் ஈடுபடுவதும், கரைப்படுவதும், கொஞ்சம் கொஞ்சமாய் பின்மாற்றத்திலே போவதும், முன்னால் இருப்பவரை கூட செல்லணும், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பின்னால் நீங்கள் எங்கே உட்கார்ந்து குறித்து நான் கணக்கெல்லாம் போடுவதில்லை. ஆனால் அவர் ஆர்வம் இல்லாமல் அப்படியெல்லாம் கூட குறைந்து போய்விட்டு அவர்கள் அப்படியே நைஸாக வெளியே பின்மாற்றத்திற்குள்ளேயே போய்விடுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர் கண்கள் ஒன்றை நோக்கி பார்க்க விட்டுவிட்டது. அவருடைய கண்களிலே ஜீவன் படவில்லை. ஆகவே நாங்கள் பேசுவது என்ன பேசுகிறோம்? ஆதியில் இருந்தவைகளை பேசுகிறோம். இது ஆதியில் இருந்தவைகள் எத்தனையோ மார்க்கத்தில் சொல்கின்ற காரியங்கள் அல்ல. லைஃப், ஜீவன், ஜீவன், த லைஃப் ஆஃப் காட். எங்களுடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்கின்ற த லைஃப் ஆஃப் காட். அதிலே ஒரு நாட்டம் கொண்டு அதை அவன் கண்டு சாதாரணமாய் காண்பதை போல் அவன் கண்டு கேட்கிறான், காண்கிறான், அப்புறம் நோக்கி பார்க்கிறான், தொட்டு புழங்குகிறான். இது வேண்டும் என்று தொட்டு புழங்குகிறான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் குடிசையில் இருந்தால் என்ன, அல்லது மாளிகையில் இருந்தால் என்ன, யாராயிருந்தாலும் நமக்கு ஒரு வேறுபாடும் ஒன்றும் இல்லை. அவர்கள் ஜீவனை கண்டவர்கள். இது இருந்தால் போதும் என்று தொட்டு புழங்குவார்கள். சபையிலே நாம் வேறு என்ன வேறுபாட்டை நாம் வைத்திருக்கிறோம்? எதை வைத்து நாம் சபையிலே நாம் தராதரங்களை வைத்திருக்கிறோம்? சபையில் யார் இருக்கலாம் என்று அவர் சொல்லுவார் தெரியுமா? அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை. என்ன அர்த்தம்? முதலாளி என்றும் இல்லை, அடிமை அங்கே வேலை செய்கிற அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி என்றும் இல்லை. மேனேஜரும் அங்கே இருப்பான், அங்கே அதே கம்பெனியில் இருக்கக்கூடிய பியூனும் அங்கே இருப்பான். கிறிஸ்துவுக்குள் என்று வரும்பொழுது தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ், எந்த வேறுபாடும் இல்லையா. ஜாதி என்று இல்லை, அவனுடைய வருமானம் என்னவென்று இல்லை, அவனுடைய தொழில் என்னவென்று எல்லாம் இருப்பதில்லை. இவர்கள் தொழிலையும் ஜாதியை குறித்து பேசி கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இவர் இருப்பதே இல்லை. அங்கே ஜீவனை காண வந்தவர்கள். we are all one in Christ. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சமமாக இருப்பவர்கள். அவனவனுக்கு உள்ள ஒரு எல்லையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு சின்ன எல்லையாக இருக்கலாம், ஒருவனுக்கு பெரிய எல்லையாக இருக்கக்கூடும். அவனுக்கு ஒரு எல்லையை அவரை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே இட் இஸ் ஹிஸ் பவுண்ட்ரி, அவனுடைய பவுண்ட்ரி இது, இவனுடைய பவுண்ட்ரி. இவன் பியூனாக இருப்பவன், இவன் முதலாளியாக இருந்தவன். அது வாட் இஸ் தேட்? அதனால் என்ன? இந்த பியூனை முதலாளியை பார்த்து பொறாமை அடைய சபையில் அவன் கற்றுக்கொள்கிறான். இன்னும் இந்த இருவருமே சேர்ந்து ஒன்றை அவர்கள் காண விரும்புவதெல்லாம் த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய ஜீவன். அதிலிருந்து அந்த ஜீவனை மாசுபடாமல் இயேசு இந்த பூமியிலே அவர் தன் ஜீவனை வெளிப்படுத்தினார். அந்த மகிமையை நாங்கள் கண்டோம். எங்கள் மத்தியிலே வாசம் செய்தார். அந்த வார்த்தையை மாம்சமாய் மாறியதையா மாறி அந்த மகிமையை நாங்கள் கண்டோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. பிதாவினிடத்தில் இருந்ததும் அவர் மூலமாய் வந்து அந்த வெளிப்பட்ட அந்த ஜீவனும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான பின்பு எங்களுக்கும் வெளிப்பட்டது. அது இதை 1 யோவான் கடைசியில் அவர் சொல்லும் பொழுது தி இட்டர்னல் லைஃப் தட் வாஸ் வித் காட், தேவனிடத்தில் இருந்த நித்திய ஜீவன் இப்பொழுது எங்களிடத்திலும் இருக்கிறது என்று சொல்வார். அது எங்களுக்குள்ளும் இப்பொழுது வெளிப்பட்டு விட்டது. பிதாவினிடத்தில் இருந்ததும் இப்பொழுது எங்களுக்கும் வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் நோக்கி, நாங்கள் கண்டு, அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. அதுபோன்ற அவர் குறிப்பிடுகின்ற பகுதியை நீங்கள் பாருங்கள். பிதாவினிடத்தில் இருந்தது, பின்பு அதை இயேசுவிடத்தில் கிறிஸ்துவிடத்தில் வெளிப்பட்டது, பின்பு எங்களுக்கும் அது வெளிப்பட்டது. நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். சபை அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் சபையும் இருக்கிறது. அது என்னவென்றால் இங்கே இருக்கிறவர்கள் உபன்யாசம் பண்ணுவதில்லை, பிரசங்கம் செய்வதற்கான உட்காருவதில்லை, பிரசங்க கலை கொண்டவர்கள் அல்ல. பவுல் தன்னுடைய வார்த்தையிலே ஒரு ரசனை இல்லை என்று சொல்லுவார். என் வார்த்தையை குறித்து ரசனையற்ற வார்த்தையை நான் பேசினேன், ஆனால் உங்கள் ரசனையாய் பேசின ஒருவன் அதை ஏற்றுக்கொண்டே இல்லை. தேவனுடைய ராஜ்யம் பேச்சலாக இருக்கிறது என்று கேட்பார். அதுவா உங்களுக்கு வேண்டும்? ரசனையாய் பேசுவதற்கு இனிமையான ஒரு பிரசங்கமாக உங்களுக்கு வேண்டும் என்று கேட்பார். சபையை நாம் காண்பதெல்லாம் அந்த ஆதியில் இருந்த அந்த ஜீவனை, அதை அவர்கள் கேட்டார்கள், பின்பு அதை
கண்டு நோக்கினார்கள், தொட்டு புழங்கினார்கள். இந்த பேர் சொல்வதைப் போலவே அது அந்த ஜீவன் பிதாவினிடத்தில் இருந்தது, பின்பு எங்களிடத்திலும் இருந்தது. அந்த நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டபடியால் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நத்தியமோ வேறொன்றும் இல்லை, கதையே அல்ல, புராணங்கள் அல்ல, ஒரு செய்தியை ஆயத்தம் செய்து கொண்டு வருகின்ற ஒரு பிரசங்கம் அல்ல. பிரசங்க குறிப்புகள் என்று சில புத்தக சாலையில் வரும். அந்த நாட்களில் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு பெரிய பெரிய பிரசங்க குறிப்புகள், எத்தனையோ பிரசங்க குறிப்புகளை வைத்து வருவதெல்லாம் அவ்வளோ வேகமாக விட்டு போகும். எல்லாம் அந்த பிரசங்கிமார்கள் வாங்கி கொண்டு போவது தான். அவர்களுக்கு பிரசங்கம் என்பதா வேண்டும், அதுவா நமக்கு வேண்டும்? வாழாத ஒரு மனுஷனுடைய ஒரு வாழ்க்கை அந்த பிரசங்கத்தை நாம் கேட்பது, தொட்டு புழங்காத ஒன்றை வைத்து அவன் பேசுகிறானே, அதுவா நமக்கு வேண்டும்? அவன் அதை கேட்டிருக்க வேண்டும், நோக்கி பார்த்துருக்க வேண்டும், உற்று பார்த்துருந்திருக்க வேண்டும், கையினால் தொட்டு புழங்கி இருந்திருக்க வேண்டும். அந்த ஜீவன் அவரிடத்தில் வெளிப்பட்டது. இப்பொழுது எங்களிடத்திலும் அந்த நித்திய ஜீவனை, நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்று உங்களுக்கும் நாங்கள் சாட்சியாக அறிவிக்கிறோம். ஆகவே ஐக்கியம் என்று சொல்வதை எப்படி அவர் சொல்கிறார்? நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு. அல்லேலூயா. எங்கே ஐக்கியம் கொள்ள வேண்டும்? த லைஃப் ஆஃப் காட், ஜீவனை உடையவர்கள் ஜீவனுக்குள் வரும்படி அழைக்கிறார். நீங்களும் நாங்கள் அந்த ஜீவனுக்குள் ஐக்கியம் பெற்றோமே, அந்த ஐக்கியத்தை நீங்களும் பெற வேண்டும். அவர்கள் அழைத்து நீங்களும் எங்களோட ஐக்கியம் உண்டாகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் தொட்டு புழங்கின அந்த பகுதியிலே ஒரு அழகான ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஐக்கியம் என்று சொல்கிறார். அதுபோன்று ஜீவனிலே பங்கு பெறுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் கொண்டவர்கள். அல்லேலூயா. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. எப்படி அந்த ஈக்குவல் டு என்று சொல்கிறார் பாருங்கள். இந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக இல்லாமல் இட் வாஸ் காட், அதுவே தேவனாக இருந்தது என்று யோவான் அந்த சுவிசேஷத்திலே அந்த 1வது அதிகாரத்தை அவர் எழுதுவார். ஆகவே அவர் இங்கே அவர் குறிப்பிட்டு அவர் கூறும் பொழுது என்ன அவர் சொல்கிறார்? எங்களுடைய ஐக்கியம், மெய்யாகவே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நாங்கள் வைத்திருக்கிற அந்த ஐக்கியத்தை எங்களோட கூட நீங்களும் ஐக்கியப்பட முடியும் என்று கேட்டதெல்லாம் வெறும் ஐக்கியம் என்றும் இல்லையா? வெறும் ஐக்கியம் என்ற அங்கே பேர் சூட்டப்பட்டிருக்கிறது. வெறும் ஐக்கியம் ஐக்கியம் என்று பேசிக்கொண்டிருப்பதா ஐக்கியம்? இன்னும் நம் போன்ற ஒரு சபையில் ஐக்கியம் என்று போட்டிருப்பதை போல் எத்தனையோ இடங்களில் ஐக்கியம் என்று போட்டிருக்கிறார்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக எங்கெங்கேயோ ஐக்கியம் என்றெல்லாம் போட்டுக்கொள்கிறார்கள். அது என்ன ஐக்கியமாக இது இருந்திருக்க வேண்டும்? இஸ் தேர் ஏ லைஃப் ஆஃப் காட் தேர்? ஜீவன் அங்கே இருக்கிறதா? அதிலே இருந்த அந்த ஜீவன் அங்கே வெளிப்பட்டு அது எங்களுக்குள் வெளிப்பட்டது என்று சொல்லி இருக்கிறார்களா? நாங்கள் மெய்யாகவே அந்த ஜீவனை நாங்கள் கண்டடைந்தோம். அந்த நித்திய ஜீவனில் நாங்கள் புழங்கி வாழ்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியப்படல் என்று கேட்பதெல்லாம் எதிலே ஐக்கியப்பட வேண்டும் ஐயா? நாங்கள் பெற்றதை போன்ற அந்த ஜீவனுக்குள் வாருங்கள் என்று சொல்லுகின்ற ஐக்கியம், அதிலே ஐக்கியம் வேண்டும். வேறு எதில் ஐக்கியம் வேண்டும்? நான் சேர்ந்து சாப்பிடுவதில் ஐக்கியம் வேண்டுமா? சிரித்து கும்மாளம் அடிப்பதில் ஐக்கியம் என்று சொல்லிக்கொள்வதா? ஊர்க்கதைகளை நாம் பேசிக்கொள்வது ஐக்கியம் என்று சொல்லிக்கொள்வதா? சிஸ்டர்ஸ்மார்களுக்கு சேர்ந்து உன் கதை என்ன ஏன் கதை என்று ஒருவருக்கொரு சொல்லிக்கொண்டு அழுது கொண்டிருப்பது ஐக்கியம் என்று நாம் சொல்லிக்கொள்வதா? குசலம் விசாரிப்பது ஐக்கியம் என்று சொல்லுவதா? பணத்தை பரிமாற்றம் செய்த ஐக்கியம் என்று சொல்லிக்கொள்வதா? நீங்கள் ஒன்றை கொடுங்க நானும் ஒன்றை கொடுக்கிறேன் என்று சொல்வது ஐக்கியம் என்று சொல்லிக்கொள்வதா? இந்த உலகத்தினுடைய சிநேகத்தை ஆண்டவர் அப்படியே சொன்னார். கொடுக்கிறவர்களுக்கே கொடுத்து கொண்டே இருப்பது. சிரித்தால் நானும் சிரிப்பேன், நீ கொடுத்தால் நானும் கொடுப்பேன். சேர்ந்து அவர்கள் தோல் மேல் தோல் கை போட்டுக் கொள்வதெல்லாம் ஏதோ ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறார்கள். தட் யூஸ்லெஸ் ஃபெலோஷிப். அந்த ஐக்கியமாக நம் சபையில் நாம் பெற்றிருந்திருக்கிறோம். இந்த ஒரிஜினல் ஐக்கியம் என்று சொல்வதெல்லாம் த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய ஜீவனிலே அவன் பங்கு பெற்றிருந்திருக்க வேண்டும். மெய்யாகவே நாங்கள் இந்த ஜீவனை நாங்கள் பெற்றிருந்தோம். பிதாவிடத்தில் இருந்த ஜீவன் குமாரனிடத்தில் வெளிப்பட்டது. இப்பொழுது எங்களிடத்திலும் அது வெளிப்பட்டிருக்கிறது. வாருங்கள், எங்களோட ஐக்கியம் கொள்ள வாருங்கள் என்று அவர் கூப்பிடுகிறார்.
பின்பு அதை என்ன சொல்கிறார்? மெய்யாவே எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது என்று கூறிவிட்டார். ஜீவனை கண்டவன், தெய்வத்தினுடைய ஜீவனை கண்டவன், தெய்வத்தையே கண்டவன். அந்த வார்த்தை, அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. புலங்கி அவன் வாழும் பொழுது இயேசுவாறு சொல்வார், வேதவாசன வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, நீங்களும் நன்றாய் நீங்கள் வேதபாரர்களாக இருந்து ஆராய்ந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள், அல்லாமல் கை கொள்ளவில்லை. நீங்கள் வேதபாரலை குறித்து ஆண்டவர் சொல்வார், அவர்கள் எவ்வளவோ பேசுவார்கள், ஆனால் கை கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதை தொட்டு புழங்கியவன் என்று அவன் வந்துவிட்டான் என்று சொன்னால் சொல்வதே கேளுங்கள். அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து தொட்டு புழங்கி கை கொண்டு வாழ்ந்து அதை அந்த ஜீவனை நீங்கள் தொட்டு உங்களுக்குள்ளும் அந்த ஜீவன் வந்துவிட்டது என்று சொன்னார். அவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அது என்னை குறித்து சாட்சி கொடுக்கும் என்று கூறினார். அல்லேலூயா. அப்படியே அந்த வேத வாக்கியம் அழைத்து போய் நம்மை கைப்பிடித்து கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போவதை போல் கொண்டு அந்த இடுக்கமான பாதையிலே போகும் பொழுது இயேசுவே நமக்கு காட்டி கொடுத்து விடும். அல்லேலூயா. அப்படி அவரை கண்டுபிடித்து விடுவோம், அவரை கண்டுபிடித்து விடுவோம் ஐயா. ஆராய்ந்து வேதத்தை வாசிப்பவருடைய இனிமை என்னவென்று தெரியுமா? We can have fellowship with God. We can have fellowship with God. We can have fellowship with God. என்னை பரவசப்படுத்தியதெல்லாம் அவரை அன்பு கூர்ந்து சிநேகித்து அவரை போல் நடக்க முடியும், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ முடியும் என்று அறிந்து வேத வாக்கியங்கள் மேல் பிரியங்கொண்டு அவரை தியானித்து கை கொண்டு கண்களை பிடுங்கி எறிந்து கைகளை தரித்து போட்டு காலை வெட்டி எறிந்து கீழ்ப்பிடிந்து பரிசுத்தவனுடைய வல்லமையினால் சாட்சியுள்ள ஜீவியம் அவரை போல் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து அனுபவித்து கொண்டிருந்த நாட்களை நான் கண்ட ஆச்சரியம் என்னவென்றால், வேத வாக்கியங்களை இப்படி ஆராய்ந்து அதை தேடி பார்க்கிறவன் எவனோ அவனுக்கு அது என்னை குறித்து கொண்டு போய் விட்டு சாட்சி கொடுத்து விடும். ஹியர் இஸ் த வேர்ட். இவர் தான் வார்த்தை, இவரே வார்த்தை. ஆதி திருவார்த்தை என்று பாடல் உண்டு, அதுபோல் இவரே அந்த ஆதியில் உள்ளவர் என்று அவரை காட்டி கொடுத்துவிடும். ஐ கேன் ஹேவ் ஃபெலோஷிப் வித் காட். கிறிஸ்துவ வாழ்க்கையவே மறுமலர்ச்சி ஆக்கின அந்த என்னை பகுதியெல்லாம் வெரி சூன் சீக்கிரத்தில் அவர் நேசித்து அவர் கற்பனையிலே கை கொண்டு வாழ்கிற அந்த ஜீவியத்திலே தொட்டோம் புழங்கினோம் என்று கேட்ட வார்த்தைகளிலே நான் அந்த ஜீவனை தொட்டு புழங்கின அந்த நாட்களிலே வேத வாக்கியங்களின் மேல் அப்படி ஒரு பேரார்வம் கொண்டு அதை கற்பனைகளை நேசித்து வாழ்ந்த வாழ்க்கையிலே வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் கற்பனைகளே ஐயா. அவர் கொடுக்கின்ற ஒருவன் என்னை அன்பு கூர்ந்தான், என் கற்பனைகளை கைக்கொள்வான் என்று சொல்வதை என்ன கற்பனை என்று நாம் சொல்லிக்கொள்வது எதையோ தேடி பார்ப்பதாம். நோ, ஆல் தி ஸ்கிரிப்சர்ஸ், சகல வேத வாக்கியங்களையும் இரண்டாய் வைத்து விட்டால் அந்த 2 பதி என்று சொன்னாரே அல்லாமல் சகல வேத வாக்கியங்களையும் அவன் கற்பனையாக ஆண்டவர் தொகுத்து வைத்தார். தட்ஸ் ஓகே. ஆனால் அப்படி அவன் நேசித்திருக்க வேண்டும், சகலமையும் அவன் கற்பனையாக இருந்திருக்க வேண்டும். எவ்ரிடே ஐ ரீட் த வேர்ட், வார்த்தையை வாசிக்கும் ஐ ரிசீவ் சம் கமாண்ட்மெண்ட், கற்பனையை நான் பெற்றுக்கொள்கிறேன். காட் ஸ்பீக் டு மீ, நான் ஒன்று பேசுகிறேன், ஒபேயிட், இதை கீழ்ப்படி என்று கூறுகிறார். நான் அப்படி கீழ்ப்படிந்து நான் போகும்பொழுதெல்லாம் இனிமையான ஒரு பங்கு ஒன்று அறிவேன். அது என்னவென்றால், அந்த ஆராய்ந்து அது கீழ்ப்படுகின்ற நேரத்திலே அது என்னை குறித்து சாட்சி கொடுக்கும், உங்களிடத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிடும். யூ கேன் ஹேவ் ஃபெலோஷிப் வித் காட். தேவனிடத்தில் ஐக்கியமாக இருக்க முடியும். அவர் சொல்கிறார், மெய்யாகவே எங்களுடைய ஐக்கியம், என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆகவே அப்படி அவர் அந்த ஐக்கியத்தை குறித்து அவர் கூறும்பொழுது, ஏன் அப்படி அவர் கூறுகிறார்? வாருங்கள், இந்த ஐக்கியத்திற்குள் வாருங்கள் என்று கூப்பிடும் பொழுது, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. ஜீவனை கண்டடைந்தவன், கேளுங்கள், ஜீவனை கண்டடைந்தவன் he will invite others, மற்றவர்களையும் அழைப்பான். இயேசு கிறிஸ்துவை முதலாவது கண்டு அந்த அவன் போய் பார்த்து வந்த பொழுது, நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று அவன் கூறின பொழுது, உடனே அவன் போய் வெளியே நின்று கொண்டிருந்த அந்திரேயாவை அவன் கூப்பிடுகிறான். அந்திரேயா போய் பேதுருவை கூப்பிடுகிறான். பேதுருவை பிலிப்பை கூப்பிடுகிறான். ஒருவரின் ஒருவரை கூப்பிட்டு வருகிறாள் ஐயா. ஜீவனை கண்டேன் என்று சொன்ன சமாரியா ஸ்திரீ, ஜீவனதி உன் இருதயத்திலிருந்து புரண்டு ஓடும், நீ வேசியாயிருந்தாலும் நீ விசுவாசிக்கக்கூடும் என்றால் ஜீவனதி உன் இதயத்திலிருந்து புரண்டு ஓடும் என்று அந்த வார்த்தையை அவன் சவாலாய் அவள் கேட்டவுடனே ஊருக்கு அவள் சென்று சமாரியா ஊருக்கே போய் சொல்லிவிட்டாள், வாருங்கள், ஐ ஃபவுண்ட் சம்திங், ஒன்றை நான் கண்டேன் என்று அவள் சொல்லுவாள்.
ஜீவனை கண்டடைந்தனுடைய மாறாத ஒரு அடையாளத்தை சொல்கிறேன்னு கேளுங்கள். ஹி கேனாட் ஸ்டேல் அலோன். தனியாக அவன் இருக்கவே மாட்டான். ஹி வில் லாங் ஃபார் ஃபெலோஷிப். ஐக்கியத்தை நாடுவான். ஐ ஆஸ்க் யூ சிஸ்டர்ஸ், டு யூ ஹேவ் த காட்லி ஃபெலோஷிப் லைக் தேன்? இந்த பக்தி நிறைந்து சகோதரிகளோடு உள்ள ஐக்கியம் ஒன்று வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் பார்த்து பேசும்பொழுதெல்லாம் பரவசம். எதையாவது ஊறுகாயை பற்றி பேசுவதா, இல்லை குழம்பை பற்றி பேசுவதா, அல்ல எதையாவது சேரியை பற்றி பேசிக்கொள்வோம். அந்த சிஸ்டர் யார், இந்த சிஸ்டர் எப்படி, இவளுக்கு என்ன நடந்தது, அவளுக்கு என்ன நடந்தது பேசிக்கொள்வதா? இதுவாக வேண்டும்? உன் வீட்டிருக்கிறார் எப்படி இருக்கிறார், என் வீட்டிருக்கிறார் எப்படி இருக்கிறார் பரிமாற்றம் செய்து கொள்வதா ஐக்கியம்? இட்ஸ் யூஸ்லெஸ் ஐக்கியம். அதுவும் ஆண்டவர் உங்களை நம்ம இடத்துல கேட்கிறார். என்ன பகிர்ந்து கொண்டதுக்கு வேண்டும். டுடே, இன்று உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் இதை ஒன்றை எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஐ டெல் யூ, ஒரே நாளில், ஒரு நாளிலே ஒன்றல்ல இரண்டரை எத்தனையோ நிகழ்ச்சிகள் கூட எனக்கு சம்பவித்து பரவசம் அடைந்து விடுகிறேன். ஆஹா, இப்படி ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே, இப்படி ஒரு ஜீவனை கண்டடையும்படியான ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாரே, தேவனே இதை ஏற்படுத்தி அந்த பாதைக்குள் செல்ல நடத்தியிருக்கிறாரே. அல்லேலூயா. பலமுறை நான் ஆண்டவரிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே, யுவர் லைஃப் இஸ் லைக் எ ஓசன். நம்முடைய ஜீவனானது பெரிய ஒரு கடல் போல் இருக்கிறது. நானும் அனுபவித்து குடித்து கொண்டே இருந்தாலும் கூட போய்கொண்டே இருக்கிறது. ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறதை போல் நம்முடைய ஜீவன் அப்படி கூப்பிடுகிறதையா. அப்படி ஒரு பரவசம் கொண்ட சகோதரிகள் ஐக்கியம் வேண்டும். பரிசுத்த வாட்டிகளுடைய ஐக்கியம் வேண்டும். பரிசுத்த வாட்டிகளாக இவர் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். அதிலே நாட்டம் கொண்டு வந்திருக்க வேண்டும். சபைக்கு போவோம், இந்த சகோதரர்களோடு பேசினால் சில வெளிச்சம் கிடைக்கும் என்று சகோதர ஐக்கியத்தை அவள் பரப்பியிருந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஒரு ஐக்கியத்தை நாடி இருந்திருக்க வேண்டும். மண்ணை குறித்தும் அல்லது எதையாவது ஒன்றை குறித்து மறைத்து பேசுவதும் ஒழித்து பேசுவதும் போன்றவர்களாக இருந்துவிடக்கூடாது. உலகத்தை மையமாக வைத்து ஐக்கியம் என்பது இல்லையா? உலகத்தோடு நமக்கு சம்பந்தம் இல்லை. இருளுக்கும் ஒளிக்கும் என்ன சம்பந்தம்? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன சம்பந்தம்? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் உண்டோ? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் உண்டோ? அநீதி குறித்து பேசிக்கொள்வதற்கு ஒரு ஐக்கியமா? உலகத்தை குறித்து பேசிக்கொள்வதற்கு ஒரு ஐக்கியமா? உங்களுடைய பிஸ்னஸை குறித்து பேசிக்கொள்கிற ஒரு ஐக்கியமா? பேசலாம், அது ஒன்றும் கட்டளை ஒன்றும் இல்லை. ஆனால் ஐக்கியம் என்று அதைத்தான் மையமாக வைத்திருந்திருக்க வேண்டுமாம்? ஒரு ஐக்கியம் என்று கேட்டதெல்லாம் பாருங்கள். அந்த ஜீவன் பிதாவினிடத்தில் இருந்தது, பின்பு குமாரனிடத்தில் வெளிப்பட்டது, எங்களிடத்திலும் இப்பொழுது வெளிப்பட்டது. நாங்கள் அழியாத நித்திய ஜீவனுக்குரிய ஜீவனாக இருக்கிறோம். கமான், வாருங்கள், எங்களிடத்தில் ஐக்கியப்படுங்கள். இன்னொன்றும் சொல்கிறேன், கேளுங்கள். எங்கள் ஐக்கியம் மெய்யாகவே தேவனோடும் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் மெய்யாகவே நாங்கள் வைத்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்கின்றேன். நாங்கள் அவருடைய ஜீவனை தொட்டு புழங்கினபடினால் எங்களுடைய ஐக்கியம் பரிசுத்தம் உள்ளதாய், மாறாத வஞ்சனைக்கு உரியதாக இல்லாமல், கரை இல்லாததாய், கரைப்பட்டு போனதாக இல்லாமல் பத்திரமாய் பாதுகாத்து ஐக்கியமாக வைத்திருக்கிறோம். எங்களோடும் சேர்ந்து ஐக்கியப்படுங்கள் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். அங்கிருமையான சகோதர சகோதரிகளை, ஐ டெல் யூ, நான் சொல்கிறேன்னு கேளுங்கள். நான் பெற்ற இந்த ஜீவனை குதித்து நான் சொல்வதற்கு நிறைய வைத்திருக்கிறேன். உங்களுக்கு நேரம் இருக்கும் என்றால் சொல்லுவேன். இப்படி நேரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் நேரத்தில் சில சமயத்தில் நான் மனம் வருந்துவது உண்டு. ஓகே, லெட் மீ க்ளோஸ் இட், நாம் க்ளோஸ் பண்ணலாம் என்று எண்ணுகிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், பஸ்ஸிலே சொல்கிறேன், ட்ரெயினில் போகும்பொழுது சொல்கிறேன், ஏதாவது ஒரு சிலர் என்னை சந்திக்க போகும்போது சொல்கிறேன். 2 நிமிடம் தான் இருப்பார் என்று அந்த 2 நிமிடத்திற்கு ஒன்றை என்னுடைய ஆண்டவரை குறித்து சொல்லிவிடக்கூடாதா என்று துடிக்கிறேன். ஏன் தெரியுமா? லைஃப் த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய ஜீவன் என்று சொல்வது பற்றி எறிய வேண்டும் ஐயா. பற்றி எறிந்திருக்க வேண்டும். பாக்கெட்டில் பணம் இருப்பதில்லை, வீட்டில் பெரிய ஐஸ்வர்யமான ஒரு சாப்பாடு என்று இருப்பதில்லை. ஓகே, கஞ்சி இருந்தாலும் பரவாயில்லை தான். பட் த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய ஜீவனை பெற்றவன் பற்றி எறிவான், அழைத்து வருவான், கிராமத்தையும் கூட அழைத்து கொண்டு வருவான். அப்பொழுதுதான் அவன் அந்த சமாரிய ஸ்திரீ அந்த ஜீவனை கண்டடைந்தால் ஓடி போய் கிராமத்தையே கூப்பிட்டு விட்டு வந்து விட்டார். அப்பொழுதுதான் அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் விடுதலை அடைந்தான். உடனே நீ போய் உன் வீட்டாருக்கு அறிவி என்று சொன்னார். ஜீவனை பெற்றவனை பார்த்து தான் சொல்லுவார், கோ அண்ட் டெல் த காஸ்பல், சுவிசேஷ அறிவி என்று சொல்வார். ஜீவனை பெற்ற சீசர்களுக்கு தான் கட்டளை கொடுப்பார், உலகமெங்கும் போங்கள், இந்த நற்சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று கூறுவார். நான் கேட்கிறேன், சொந்த பிள்ளைகளுக்கு கூட சுவிசேஷ அறிவிக்காத பெற்றோர்களை கண்டு மனம் வெந்து போயிருக்கிறேன். தன் பிள்ளைகளை கூட சுவிசேஷத்தை சொல்ல முடியவில்லை ஐயா. தன் சொந்த பிள்ளைகளுக்கு சொல்ல முடியவில்லை. நீ செல்லும் பாதை தவறு என்று சொல்ல முடியவில்லை. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள் என்று சொல்ல முடியவில்லை.
தன் மகளுக்கு சொல்ல முடியவில்லை, தன்னுடைய மகனுக்கு சொல்ல முடியவில்லை. அப்படியெல்லாம் வாழ்வது சரிதானா? ஏன் சொல்ல முடியவில்லை என்று காரியம் புரிந்து விட்டதாம். there is no burning light there. அந்த லைஃப், அந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஜீவன் இல்லையா? அந்த ஜீவன் வெளிப்பட்டிருந்தால் நடக்கும். அந்த ஜீவன் எங்கள் மத்தியிலே வாசம் செய்தது, அப்படியே வாசம் செய்துவிடும். அப்படியே நடந்து நடந்து சொல்லிக்கொண்டே தெரியும், சொல்லிக்கொண்டே தெரிவான். நான் சொல்லிக்கிறேன் கேளுங்க, 50 வருஷமாய் சொல்லிக்கொண்டே தெரிகிறேன். அன்று கொஞ்சம் சொன்னேன், அப்புறம் அதையும் சொன்னேன், இன்னும் அதையும் சொன்னேன், இப்படி நிறைய வைத்திருக்கிறேன், நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என்னென்ன ரூபத்தில் உண்டோ அத்தனை மூலமாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எழுந்து வந்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சில விரும்புகிறார்கள். டு தே ஹவ் லைஃப்? ஜீவனை வைத்திருக்கிறார்கள்? நோ, தே ஸ்பீக் சம்திங். ஏதாவது இந்த வசனம் அந்த வசனம் என்று பேசிக்கொண்டு போய்விடுகிறார்கள். அல்லாமல் தே டோன்ட் பிரிங் த லைஃப் ஆஃப் காட். தேவனுடைய ஜீவனை ஏன் கொண்டு வருவதில்லை? அவர்கள் தன் பக்கத்தில் இருப்பவனுக்கு ஜீவனை காட்டினதில்லை. மோசமாய் தன்னுடைய பிள்ளை கெட்டுப்போன பிறகாவது கொஞ்சம் யோசிக்கிறார்கள். மோசமாய் தன் பிள்ளை நாசமடைந்த பிறகாவது கொஞ்சம் யோசிக்கிறார். கெட்டுப்போன பிறகு யோசிப்பதா? ஞானம் வாசலில் நின்று கூப்பிடுவது இல்லையா? ஜீவன் வாசலிருந்து கூப்பிடும் ஐயா. நானே வாசல் என் ஆண்டவர் சொல்லவில்லையா? வாசலே வந்து கூப்பிடுவார். அதை போட்டு சொல்வதில்லையே. தன் மனைவியை கண்டித்து சொல்வதற்கு கூட சில வார்த்தைகள், பக்தியுள்ள வார்த்தைகள் புருஷனுக்கு இருப்பதில்லை. புருஷனை பார்த்து செய்வது நீ செய்கிற வழி தவறல்லவோ என்று சொல்வதற்கு இல்லை. பணம் கொடுத்து விட்டார் அல்லவோ, போதும். அப்பா இவ்வளோ சம்பாதித்து விட்டார், போதும் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ போங்கள் என்று அனுப்பிவிடுகிறால ஒரு பெண்மணி. குடும்பத்தில் கற்பொழுக்கம் கெட்டு நாற்றமடித்து, பிள்ளைகளும் கெட்டு நாற்றமடித்து சீரழிந்த பிறகு யோசிக்கிறார்கள். சீரழிந்த பிறகு யோசிப்பது தகுமோ? ஜீவனில்லாத வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழலாமோ? ஜீவனுடைய தேவனுடைய சபையிலே அது இருக்கலாமோ? ஆகவே ஹீ இன்வைட் அதர்ஸ், மற்றவர்களை அழைக்கிறார். நம்முடைய மனைவியை அழைத்ததற்கு வேண்டும், ஜீவனுக்குள் பங்கு பெற சொல்லியதற்கு வேண்டும். மனைவியை தீது பேசாதே, சபையை தீது பேசுவதா? நோ, ஒருவரையும் தீது பேசக்கூடாது. ஒரு மனைவி அப்படி பேசுவதற்கு அனுமதி இல்லை. டோன்ட் ஸ்பீக் லைக் தேர் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். நான் என்றாவது தீது பேசியிருக்கிறானா என்று அவன் சாட்சி சொல்லியிருந்திருக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், மனைவிக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஹவ் எவர் ஹேர்ட் எனி பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரு சகோதரியாவது சகோதரி குறித்தாவது நான் வீட்டிலே வந்து தீது பேசுறது உண்டா? சொல். என் மகளிடத்தில் கேட்டிருக்கிறேன், மகனிடத்தில் கேட்டிருக்கிறேன், மனைவியிடத்தில் கேட்டிருக்கிறேன். தென் ஒய் ஓப்பன் யுவர் மவுத். இது போன்ற ஒரு வீட்டில் இருந்து கொண்டு வாயை திறந்து தீது பேசுவது என்ன? கவனம்! அது சகோதரனை குற்றம் சாட்டுகின்ற ஒரு ஆவி, காண்டம்னேஷன், மற்றவர்களை ஆக்கணிக்குள்ளாக திருக்கிற ஒரு ஆவியை வைத்து மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதும் ஆக்கணிக்குள்ளாக திருப்பதும் தவறு. மற்றவர்களை குறித்து ஒரு வீக்னஸை வைத்து பேசுவது, தான் எதை அவன் அளந்தானோ அதே அவன் திரும்ப அளக்க வேண்டி வரும். ஜாக்கிரதை! இழப்பமாய் பேசிவிடாதீர்கள். வேண்டுமானால் புத்தி சொல்லுங்கள், கிறிஸ்துவை அறிவிங்கள், அவர்களுக்கு நன்மை செய்ய பாருங்கள். அல்லாமல் திது பேசிவிடக்கூடாது என்று சொல்வதற்கு கூட அவளுக்கு பலன் இல்லையா? தன் குடும்பத்தை கூட பாதுகாக்க முடியவில்லை. ஆக்கணிக்குள்ளாயை தீர்த்து மோசையை எதிர்த்து நின்ற ஒரு கோராவினுடைய குடும்பத்தில் பாதி பேர் பூமியிலே போனார்கள். பூமியிலே ஆழம் பிளந்து அங்கே அதை முழுங்கி போட்டது. பாதி பேர் தப்பிவிட்டார்கள். அதற்கு காரணம் என்னவா இருந்திருக்கக்கூடும்? அந்த கோராவின் புத்திரர் மத்தியிலே உண்மையுள்ளவர்கள் இருந்தார்கள். இந்த சன்ஸ் ஆஃப் கோரோ என்று கொஞ்சம் பேர் இருக்கத்தான் சிலர் குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் சத்தியத்தை சொல்லி கொஞ்சம் பேரை அவர் காப்பாற்ற முடிந்தது. கோராவின் புத்திரர் இருந்த மற்ற அனைவருமே, மற்ற கிட்டத்தட்ட பாதியோ என்ன நமக்கு தெரியவில்லை, அதிகமான பேர் அவர்கள் பூமியிலே வந்து பிளந்து அழிந்து போனார்களே. ஏன் முழு குடும்பமும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டிருந்திருக்க கூடாதா? பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டாமா? ஒரு கோராவின் பக்கத்தில் உள்ளவர்கள் மோசையை குற்றம் சாட்டினார்கள், மிரியாமை குற்றம் சாட்டி அங்கே தேவனுடைய வழியை அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். அண்டு தே கண்டம், அவர்கள் ஆக்கணிக்குள்ளாக திருக்கிறார்கள். அவர்கள் சொந்த வழியின்படி நடக்க பார்க்கிறார்கள். நாங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம் என்று சொல்கிறார்கள். பிரிவினையை கொண்டு வருகிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், தெர் இஸ் நோ ஒன் தேர். அங்கே இது குற்றம் என்று சொல்வதற்கு ஆள் ஒருவரும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய தம்பி சொல்ல முடியவில்லை, அண்ணன் சொல்ல முடியவில்லை, சொந்த அப்பாவுமே அங்கே விழுகிறார். அதை பார்த்து கொண்டு இவனும் சேர்ந்து அவன் விழுகிறான். தட் இஸ் வெரி பேட். அதுபோன்று இல்லாதபடி ஜீவனை பேசியவர்கள் வேண்டும். எவன் ஜீவனை பற்றி பேசுவான்? ஜீவனை பெற்றவன் பேசுவான். கண்டோம், அது நோக்கினோம், அதை நான் உற்று நோக்கினோம், தொட்டு புழங்கினோம். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வெளிப்பட்டது. பிதாவிடத்தில் இருந்தது, இப்பொழுது குமாரிடத்தில் வந்தது, இப்பொழுது எங்களுக்கும் வெளிப்பட்டிருக்கிறது. வாருங்கள், லெட் அஸ் ஹேவ் ஃபெலோஷிப்.
என்று அழைக்கின்ற ஒரு ஐக்கியம் என்று ஒன்று இருக்கிறதே, மாசற்ற ஒரு ஐக்கியம், அதுதான் கிறிஸ்தவ ஐக்கியம். அது மதுரையில் இருந்தால் மதுரை கிறிஸ்தவ ஐக்கியம் என்று சொல்லிக்கொள்வோம். அது நாம் ஒரு சொசைட்டிக்காக ஒரு பெயர் வைப்பதற்கு என்று வைத்தோமே இல்லாமல் நாம் ஒன்றும் அதை பெயரை வைத்து கொண்டாடுவதல்ல. மதுரை கிறிஸ்தவ ஐக்கியம் என்று சொல்லிவிட்டால் ஐக்கியம் உண்டாகிவிட்டதோ? நோ நோ நோ. அங்கே நிலம் வாங்குவதற்கும் பொதுவாய் அனுபவிக்கிற நிலம் என்று சொல்வதற்காக, தனிப்பட்டவருக்கு இல்லை, இது சொசைட்டியை சேர்ந்தது என்று சொல்வதற்காக, ஒரு கவர்மெண்ட்டுக்காக அது பேர் ஒன்று கேட்கிறான் கொடுக்கப்பட்டது அல்லாமல் பேரில் ஒரு மேன்மை இல்லையா. நான் அந்த ஐக்கியத்தை சேர்ந்தேன், சிஎஃப்சி கிறிஸ்டின் ஃபெலோஷிப் அங்கே இருக்கிறேன் என்று சொல்லுவார், மேன்மை இருக்கிறது. டூ யூ ஹேவ் ஃபெலோஷிப் வித் காட்? தேவனுடைய ஐக்கியம் உண்டோ? ஜீவனிலே உங்களுக்கு ஐக்கியம் உண்டோ? ஜீவனோடு நீங்கள் தொட்டு புழங்கினது உண்டோ? அந்த ஜீவன் எங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லக்கூடுமோ? வாருங்கள் என்று உங்களுடைய வீட்டாரை அழைத்தது உண்டா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை சொன்னது உண்டா? எத்தனை கிறிஸ்துவர்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அதுபோன்று அவர் அங்கே கூறியவர் சொல்வார், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதினேன். எது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்வார் என்று தெரியுமா? அவர் சொல்வார் அங்கே யோவான் 15ஆம் அதிகாரத்தில், நீங்கள் கொடி, நான் செடி, என்னை நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். தட்ஸ் ஓகே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். பின்பு அவர் என்ன சொல்வார்? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி, அந்த யோவான் 15 தொடர்ந்து சொல்லும் பொழுது, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை நான் எழுதுகிறேன். அது என்னவென்றால், நீங்கள் ஒருவரில் அன்பாயிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிறதே போலவே அவர்களும் நம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படி அவர்களை ஒருவர் நேசிக்கிற அந்த நேசத்திலே நிலைத்திருங்கள். எனவே செடியானது கொடியிலே நிலைத்திருக்கிறதே போல என்ற அந்த ஒரு அண்டர்லைன் வேண்டும். அவர்களே நிலைத்திருக்கிறவன் என்ற பகுதியை வைத்து தான் ஒருவரில் அன்பாக இருக்கக்கூடிய அந்த பங்கு கிடைக்கும். ஒருவரை நேசித்திருக்க வேண்டும், நித்தியத்திற்கு நேசித்திருக்க வேண்டும், முடிந்த அளவிற்கு ஒரு நித்தியத்துக்கு உரிலை மாற்றியிருந்திருக்க வேண்டும். இந்த சகோதரனும் நித்தியத்திற்கு வர வேண்டும் என்று துடித்திருக்க வேண்டும். என் கணவரும் வர வேண்டும், என் மனைவியும் வர வேண்டும். அல்லேலூயா. தேவனிடத்தில் நான் கெஞ்சி மறுவதெல்லாம், ஆண்டவரே என் மனைவிக்கு எவ்வளோ சுகமாக வேண்டும் என்று விட அப்படி இருதயத்தில் ஆத்மா முழுவதும் உம்மால் நிறைந்திருக்க வேண்டும் என்ற உடைய ராஜ்யத்தில் அவளும் வர வேண்டும், என் மனைவி வர வேண்டும், என் பிள்ளைகள் வர வேண்டும், இந்த சகோதரன் வர வேண்டும், இந்த சகோதரி வர வேண்டும் என்றெல்லாம் அவள் இருந்திருக்க வேண்டும். அப்படி என்ன நடந்திருக்கும் என்று தெரியுமா? உங்கள் சந்தோஷம் நிறைவாய் மாறும். ஹல்லேலூயா. முதலாவது நாம் பெற்ற அந்த சந்தோஷம் என்பது வேறு, நிறைவான சந்தோஷம் என்பது வேறு. முதலாவது சந்தோஷம் நான் அவர்கள் நிலைத்திருக்கிறேன் என்பது தான். பின்பு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிற இடத்துக்கு வரும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகி மாறும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது, பேசும் பொழுது, உங்களுடைய கணவனுக்கு பேசும் பொழுது, உங்களுடைய மனைவிடத்திலே பேசும் பொழுது நித்தியம் வேண்டுமையா, நித்தியத்தை வைத்து பேசுங்கள். உலகத்தினுடைய இந்த அனித்தியமான பொருட்களை கொண்டு நல்ல ஆத்மத்திற்குரிய சிநேகிதரை சம்பாதிங்கள் என்று அவர் எழுதினார். நீ மாளும் போதும் மறிக்கும் பொழுதும் நிறைய பேர் உங்களோடு வந்து உட்கார்ந்துருப்பார்கள். அல்லேலூயா. வெட்டி பேச்சு பேசின அங்கே வரமாட்டார்கள் ஐயா. உலகத்தை பற்றி பேச வரமாட்டார்கள், பிஸ்னஸை பற்றி பேச வரமாட்டார்கள், தன்னுடைய கவலையெல்லாம் கொட்டி தீர்ந்து அழுது கொண்டிருப்பவர்கள் அங்கே வரமாட்டார்கள். உங்களுடைய ஆறுதலை பெற வேண்டும் என்று வந்தார்களே கண்ணீரை துடைப்பதற்கென்று, அவர்களெல்லாம் வரமாட்டார்கள். நானே நித்திய ஆறுதல் என்று சொல்லி சகல ஆறுதலையும் தேவனாயிருந்து அவரே அண்டி வாழ்ந்தீர்களே, அதுபோன்ற ஆறுதலை மற்றவர்களுக்கும் சொன்னீர்களே, அதுபோன்றவர்கள் வருவார்கள். நாங்கள் ஆறுதல் பெற்றோம், நாங்கள் பிறரை ஆறுதல் செய்தோம் என்று உள்ளவர்கள் வருவார்கள். நாங்கள் பரிசுத்தம் பெற்றோம், இவர்களையும் பரிசுத்தராய் வாழ்வதற்கு அழைக்கிறோம். நாங்கள் ஜீவன் பெற்றோம், இவர்களையும் ஜீவனை பெற வேண்டும் என்று அழைக்கிறோம். அங்கேதான் நிறைவான சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒருவர் அன்பு என்று சொல்வது மறுபடியும் மனுஷிய அன்பை அங்கே அல்ல. அதற்கு எல்லாம் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமில்லை, பலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமில்லை, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமில்லை, துன்மார்க்க ஆலோசனை நடவாமல், பாவியின் வழியிலே நில்லாமல், பரியாசக்கார உட்காராமல், டிவிஷன் தேர். அங்கே எவ்வளோ பெரிய பிரிவினை இங்கே வைத்திருக்கிறார். சமாதானத்தை பொதுவாய் உண்டாக்குவா நான் வந்தேன் என்று எண்ணீர்கள். நோ 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 நோ, நான் பட்டயத்தை கொண்டு வந்தேன். எங்கே பட்டயத்தை கொண்டு வந்தேன்? அன்று மோசை கேட்டதை போல் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யாவரும் இங்கே வாருங்கள், கர்த்தருடைய பட்சத்தில் வராதவர்கள் அங்கே அந்த பக்கம் நிலுங்கள் என்று சொல்வதை போல் ஒரு பட்டயத்தை வைத்து பிரித்து, சொந்த தாயாக இருந்தாலும் என்ன, சொந்த மருமகளாக இருந்தாலும் என்ன, யாராக இருந்தாலும் என்ன, அங்கே ஒரு பிரிவினை அங்கே வைத்து சமாதானத்தை இப்படி கொண்டு வந்தேன் என்று எண்ணாதீர்கள். நான் கொண்டு வந்த சமாதானம் எல்லாம் இந்த பீஸ் ஃப்ரம் ஹெவன், தேவனோடு கொண்டிருக்கிற சமாதானம் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் வாழலாம் என்று சொல்வது குப்பையைத்தான் கொண்டு வரும்.
பரவாயில்லை, என்ன வேணாலும் பரவாயில்லை, எப்படி வேணாலும் பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பதா? பட்டயத்தை கொண்டு வந்தேன், சத்தியத்திற்கு பட்டயத்தை கொண்டு வந்தேன், ஜீவனுக்கு பட்டயத்தை கொண்டு வந்தேன், பொய்யுரைப்பதா பட்டயத்தை கொண்டு வந்தேன், கற்பு ஒழுக்கமாக பட்டயத்தை கொண்டு வந்தேன் என்று சரியாய் அந்த பட்டயத்தை வைத்திருந்து செப்பரேட் காட்லினஸ் அண்ட் அன்காட்லினஸ், தேவபக்தியும் அவபக்தியும் பிரித்து வாழ்ந்திருக்க வேண்டும். இருளை பிரித்து ஒளியிலே நாம் ஐக்கியப்பட்டு வாழ்ந்திருக்க வேண்டும். அதுபோன்ற ஐக்கியத்தை வாருங்கள் எங்களோடு ஐக்கியம் கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற அந்த கூக்குரல் இருக்கிறதே. நான் பல ஊர்களுக்கு நான் போகும்பொழுது சில சமயம் யோசிப்பேன் என்று உட்கார்ந்து அப்படி சில சகோதரிகள் சில குடும்பங்களோடு பேசி கொண்டு எவ்வளவு அவைக்குரிய வாஞ்சி கொண்டவர்களாக கேட்கிறார்கள், பேசுகிறார்கள். ஐ ஸோ ஹாப்பி தேட். நேரம் போவது கூட எனக்கு தெரியவில்லை. அப்படி உட்கார்ந்து நான் பேசுவதுண்டு. ஐ லவ் தேட். நான் நேசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அங்கே கர்த்தர் கவனித்து கேட்பார். ஒரு ஊர்க்கதை பேசுவதை கவனித்து கேட்பார். ஃபியர் ஆஃப் காட், தெய்வ பயம் இருந்திருக்க வேண்டும் அல்லவோ. நான் இப்படி பேசுவது கர்த்தர் கவனித்து கேட்பாரே, என்னை விட்டு விலகி விடுவாரோ. அதை அவர் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். கெட்ட வார்த்தையை ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். அசுத்தத்தையாக கொண்டு வந்து ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். ஜீவனை பேசுகிறான், தான் கண்ட ஜீவனை பேசுகிறான். அவருக்கும் மகிழ்ச்சி. அடடே, எப்படி அவன் பேசுகிறான், கண்டித்தாலும் அவன் ஜீவனை வைத்து கண்டிக்கிறானே, ஹல்லேலூயா. அவன் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். அன்று நீ அனைவரை ஜீவனை நடத்தினாய் அல்லவோ, உன் நண்பனை நடத்தினாய் அல்லவோ, உன் பக்கத்தில் வீட்டுக்காரனை நடத்தினான் அல்லவோ, அவன் முஸ்லீமாக இருந்தாலும் அவனோடு பேசி அவனுக்கு கிறிஸ்துவை நீ காண்பித்தாய் அல்லவோ. தீமை செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து போகட்டும் நாசமாகிட்டு விட்டு விடாமல் ஒளியை கொண்டு வந்து காண்பித்து இருளில் நடத்தினாய் அல்லவோ. உலகத்தை பேசின பெண்ணின் மத்தியிலே வேண்டாம், உலகம் வேண்டாம், நம் தேவனுடைய அன்பை குறித்து பேசுவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டாய் அல்லவோ. அதையெல்லாம் அவர் எழுதி வைத்து ஞாபகத்து புத்தகத்தில் வைத்திருப்பார். கேவலத்தை அவர் வைத்து ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். எனக்கென்று ஒரு ஞாபக புத்தகம் வைத்திருப்பார். ஐயா, உங்களுக்கு ஒன்றுமே அங்கே இல்லை என்றால் துன்மார்க்கம் அங்கே இருந்திருக்கும். துன்மார்க்கத்தை எப்படி எழுதி வைத்திருப்பார்? என் ஞாபக புத்தகத்தை நிறைய எழுதி வைத்திருப்பார் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய இருதயம் முழுவதும் அவரால் நிறைந்திருக்கிற ஞாபகத்திலே எவ்வளவோ எழுதி வைத்திருக்கிறேன். ஜீவனை வைத்து எழுதியிருக்கிறேன். நான் கொடுத்து போனாலும் அந்த ஜீவ நதி ஓயவே இல்லை, போய்கொண்டே இருக்கிறது, நிறைந்திருக்கிறது. அந்த த ரிவர் ஆஃப் காட் என்று சங்கீதக்காரன் சொல்வான். தேவனுடைய நதி என்று சொல்வார். அது வற்றுவதில்லை. த ரிவர் ஆஃப் காட் நெவர் ட்ரைஸ் அப், வற்றுவதில்லை. சில சகோதரிகள் வற்றி போய் விடுகிறார்கள். என்னமோ ஏதோ வற்றி போய் விடுகிறார்கள். they don't have the touch with God. தொட்டோம் புழங்கினோம் என்று இல்லை. they left the touch of God. தேவனுடைய தொடுதலை விட்டு விட்டார்கள். என்னத்தையோ தொட்டு வாங்கிறார்கள். உலக கவலையை தொட்டு விட்டார்கள். ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலே தொட்டு விட்டார்கள். என்னத்தையோ தொட்டு வாழ்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு பதிலாக புசிப்பும் குடிப்பும் இருந்தால் போதும் என்று தொட்டு விட்டார்கள். தேவனுடைய ராஜ்யமே முதலாவது தேட வேண்டும் என்பதை இழந்து அதை வேறு எதற்கும் முதலிடத்தை கொடுத்து அதை தொட்டு விட்டார்கள். அவருடைய ஜீவன் அவர்களை விட்டு போய்விட்டது என்றது போல் மாறிவிட்டது. அங்கே அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுதே நாம் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நாம் இவ்வளவோ அன்பு கூர்ந்தாரே, எங்கேயும் அடைந்தோம். நீங்கள் எண்ணினதெல்லாம் நரகத்தை விட்டு தப்பிவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கீர்கள் அல்லாமல் அடைந்தீர்களோ? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவரை பின்பற்றினீர்களோ? என்னை பின்பற்றியவன் இருளில் நடவாமல் ஒளியிலே நடக்கிறான் என்று சொன்னாரே அந்த ஒளியின் நாதன், அவரை ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீர்களோ? இன்னும் தினசரி ஒரு சிலுவை இருக்கிற அதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரே, அதை செய்தீர்களோ? இது மன திரும்பியோ ரட்சிக்கப்பட்டதெல்லாம் நரகத்திலும் தப்பிவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டார்கள். அப்படி ஒரு பிரசங்கத்தை எங்கேயோ யாரோ சொல்லி அதை நம்பிவிட்டார்கள். அங்கே போதிக்கிற ஒரு போதனை கேட்டு நம்பிவிட்டார்கள். அவர் என்னவெல்லாமா வாழ்கிறார்கள். அந்த ஜீவனை குறித்து நாற்றமடித்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அதை குறித்து அக்கறையே இல்லை. அவர்கள் போய் ஒரு சபையிலே கூட்டமாக வந்திருந்தாலுமே கூட வாழ்கின்ற ஜீவன் நாறுகிறது என்று கூட தெரிவதில்லை. அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வை கொடுப்பதற்கு என்று ஒளி அங்கே இல்லை. இருளை கண்டிப்பதற்கு என்று அங்கே ஒளி இல்லை. ஆகவே அவர் சொல்கிறார், வாருங்கள் எங்களோடே வந்து ஐக்கியப்படுங்கள். ஏன் ஐக்கியப்பட வேண்டும் கேட்கிறோம் என்றால் எங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அவர் சொன்னார், ஒருவரே ஒருவர் இப்படி நீங்கள் அன்பு கூறுங்கள். எதுவுமே எப்படி அன்பு கூறுக்க வேண்டும்? செடியானது கொடியானது செடியிலே நிலைத்திருக்கிறதை போல் அப்படிப்பட்ட அன்பைத்தான் கேட்டார். இல்லாமல் நீங்கள் வேறொன்று நிலைத்திருப்பதற்கென்று உள்ள அன்பு அல்லையா? நோ, டெஃபினெட்லி நோ, ஒரு நாளும் இல்லை. அப்படி நீங்கள் சேர்த்திருந்தால் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்.
யுவர் லைஃப் பி எ blessing டு அதர்ஸ். உங்களுடைய ஜீவியம் இன்னொரு சகோதரனுக்கு அதை ஆசீர்வாதமாக மாறுவது. அதை போன்ற மகிழ்ச்சி வேறு எதுவுமே இல்லை. என்னுடைய மகிழ்ச்சி பணத்தில் இல்லை. ஐ டெல் யூ வித் ஆல் மை ஹார்ட், என் முழு இதயத்தை வைத்து சொல்கிறேன், என் பணத்தில் அல்ல. பணம் இருக்கும், கொஞ்சம் போய்விடும். நோ நோ நோ, உணவில் அல்ல. ஈவன் ஆரோக்கியம் என்று சொல்கிறதும் கூட இல்லை. நோ, கர்த்தர் ஆரோக்கியம் கொடுக்குறார். தம்முடைய ஊழியக்காரனை சுகத்தை விரும்புவார். தட்ஸ் ஓகே, அது அவருடைய பங்கு. அதை வைத்து அல்ல ஐயா என்னுடைய மகிழ்ச்சி எல்லாம். ஐ குட் ஷேர் மை ஜாய் டு அதர்ஸ். நான் பெற்ற சந்தோஷத்தை பிறருக்கு நான் கொடுக்க முடிகிறது. அவனுடைய சூழ்நிலையிலிருந்து நான் பெற்ற ஒரு பாதையை அவனுக்கு காட்ட முடிகிறது. திஸ் வே ஐ ஆல்சோ வென். இந்த வழியிலே நானும் நடந்தேன். எழுந்திருங்கள், நீங்களும் இந்த வழியிலே சென்று பேராசீர்வாதம் பெறலாம் என்று சொல்ல முடிகிறது. தேட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஜாய். சொல்லி முடியாத சந்தோஷம். இயேசு பிறந்தார் என்று சொல்வதை கூட, இதோ உங்களுக்கு மிகுதியான மகிழ்ச்சியை தரும்படியான ஒரு செய்தியை கூறுகிறோம் என்று தூதர்கள் ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இயலாது. அந்த ஒரு முறையும் வந்து சொன்னதற்கே அப்படி ஒரு ஆர்ப்பரிப்பு. இப்படி ஒரு சொன்னார்கள், மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு செய்தி, வாருங்கள், இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஒன்று தான் அவரால் சொல்ல முடியாது. அல்லாமல் கொர்நேலிய வீட்டிற்கு போய் சுவிசேஷத்தை சொல்வதற்கு தூதர்கள் போகவில்லையே. தூதன் போய் கொர்நேலியை எழுப்பி கர்த்தர் சொன்னார் நீ போய் என்று தான் சொல்ல முடிந்தது. அல்லாமல் தூதர்கள் சொல்ல முடியவில்லை. அந்த ஒரு முறை சொன்னதற்கு அப்படி பேரானந்தம் என்று நாம் படித்துவிட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடி விட்டு போய்விடுகிறோம். மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியதல்ல. சொல்லக்கூடியவன் யார் என்றால் ஜீவன் பெற்றவன். ஜீவன் பெற்றவன். தன் உலக கவலையில் உட்கார்ந்திருக்கிறவன் சொல்ல இயலாது. தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் உட்கார்ந்திருப்பவன் சொல்ல இயலாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை இழந்தவன் சொல்ல இயலாது. ஜீவனை இழந்துவிட்டு இருளில் பங்கு பெற்றவன் சொல்ல இயலாது. 2 எஜமான் என்று இருக்கிறதில்லை, பணம் தான் முதலாவது எஜமான் என்று எண்ணினவர்கள் சொல்ல இயலாது. தேவன் ஒருவரே எஜமான் என்று கூறுகிறவன், அவருடைய ஜீவனில் பங்கு வருவன் மாத்திரம்தான் சொல்வான் ஐயா. அவனுடைய அவலத்தை காண்பான். இவனுக்கு ஒரு வழியை காண்பிக்கலாமே என்று யோசிப்பான். இவனுக்குள் ஒளியேற்றலாமா என்று யோசிப்பான். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி குத்துவிளக்கு ஏற்றி வைக்கிறார். இந்த மனுஷனுக்கு ஒரு குத்துவிளக்கு ஏற்றி வைக்கலாமா, அவன் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாக்கலாமா என்று அவன் யோசிப்பான். அதை ஏற்றி வைத்து விட்டால் சந்தோஷம் நிறைவாகி போய்விடும் ஐயா. நிறைவான சந்தோஷம் என்பது வேறு, சந்தோஷம் என்பது வேறு என்பதை அவர் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்தார். என் பாத்திரம் நிரம்பி இருக்கிறது என்பது வேறு, நிரம்பி வழிகிறது என்பது வேறு. That's the greatest joy to bless even your wife. உன்னை மனைவியை உன்னை சொல்லி ஆசீர்வதிப்பது கூட இட்ஸ் a greatest joy. your children, உன்னுடைய பிள்ளைகளை மண்ணுக்குரியதல்ல விண்ணுக்குரிய வாழ்க்கையை வைத்து விரும்புகிற ஒரு ஜீவியம், அதை கொடுத்து மகிழ்கின்ற ஒரு வாழ்க்கையை அப்படி அவர் சொன்னார். ஆகவே அடுத்து அவர் சொல்ல வருகிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவன் என்று அந்த வாழ்க்கைக்கு சமமாய் வருவது என்னவென்று தெரியுமா? ஒளி. தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவர் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற மெசேஜ், விசேஷம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் திஸ் இஸ் அ மெசேஜ் என்று சொல்வார். ஒரு மெசேஜை மட்டும் சொல்கிறார். இதை வானத்திலிருந்து கேட்டது வந்து சொல்கிறதை போல் அவர் சொல்கிறார். நாங்கள் அவரிடத்தில் கேட்டு, பரத்திலிருந்து கேட்டு, அதை நாங்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற மெசேஜ். அல்லேலூயா. வானத்தில் தூதர்கள் வந்து சொன்னதை போல் ஒன்றை சொல்கிறார். என்ன மெசேஜ்? லைட். தேவன் ஒளியாக இருக்கிறார், இருள் அங்கே இல்லை. அது எப்படி அவர் விளக்குகிறார்? நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாய் பற்றென்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். என்ன சத்தியம் என்று சொல்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? இருளிலே நடப்பது என்று சொல்வது உண்மை. சத்தியம் என்று சொல்வதற்கு 2 பெயர் உண்டு. ஒன்று சத்திய வேதம். வேதம் முழுவதுமே சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கின்ற சத்தியம் என்பது வேறு. ஐ ஆம் த ட்ரூத் என்று சொன்னாரே, நானே வழியும் சத்தியம். ட்ரூத் என்று சொல்வது என்பது வேறு. வாட் இஸ் த ட்ரூத்? உண்மை, நேர்மை, தன்னுடைய நிலையை ஒத்துக்கொள்வது, மறைத்து கொள்ளாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் என்று சொல்கிறவன் he is not in the light. அவன் ஒளியிலே இல்லை, இருளிலே நடக்கிறான். இருளை ஒன்றை ஒளித்து வைக்கிறான். தன்னை மறைத்து வைக்காமல் வாழ்கின்ற
அதை குறித்து சொல்கிறார். நாங்கள் பரத்தில் கேட்டு சொன்ன ஒரு செய்தி உண்டு. அந்த செய்தி, த மெசேஜ், அந்த செய்தியை கேளுங்க. அது என்னவென்றால், அவரிடத்தில் இருள் கொஞ்சமும் இல்லை, சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறீர்கள் என்று அதை அவர் பிரித்து வைத்து காட்டுகிறார். யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட், விளங்கி கொண்டிருக்கலாம். யூ காட் த மெசேஜ், இந்த செய்தியை பெற்றுக்கொண்டிருக்கலாம். தேர் இஸ் நோ டார்க்னஸ் இன் காட். தேவனிடத்தில் இருள் இல்லை, அல்லது பொய் என்பது இல்லை, எல்லளவேனும் இல்லை, எவ்வளவேனும் இல்லை, முழுவதும் ஃபுல் ஆஃப் லைட். வாட் எவர் ஹீ சேஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரூத். சத்தியமாய் பேசுவார், ஒன்றும் பொய் சொல்லுவதில்லை. அது ஏனென்றால் அதை அவர் சொல்லும் பொழுது நாம் இந்த 10ஆம் வசனத்திலே அதை சொல்லுவார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அதாவது அவரை பொய்யராக்குகிறோம் என்று சொன்னால் எப்படி பொய்யராக்குகிறோம்? உங்களுக்கு ஒன்றை சொல்கிறார். அவர் உணர்த்தி, திஸ் இஸ் சின், இது பாவம் என்று சொல்கிறார். அவர் சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அப்படிலாம் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லையே என்று இதை ஜாலர் பண்ணி மறைத்து பாவம் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லும்போது, உங்களோடு பேசினாரே அவரை பொய்யராக்கி அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இராது. இனி அடுத்து என்ன நடைபெறும்? அவர் இனிமேல் பேச மாட்டார். சத்தியத்தை, உண்மையை அவர் பேசுவார். அந்த உண்மையை கேட்டு அதை நீங்கள் நடக்கவில்லை என்றால், அவர் சொன்னதை பொய்யராய் மாற்றிவிட்டீர்கள் என்று சொன்னால், எப்படி நீங்கள் பொய்யராய் மாற்ற முடியும்? அப்படியெல்லாம் நான் இல்லை என்று சொல்லிக்கொள்வது. நான் அப்படி இல்லை என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணம் என்று வருகிறதை, அன்புரோக்கன் மேன், உடைவிடாத மனுஷன் மாத்திரம்தான் அதுபோன்ற எனக்கு இல்லை என்று எண்ணுவான். சில சமயங்களில் நான் கூட சஞ்சலம் அடைந்திருக்கிறேன். இல்லாதது ஒன்றை சொல்வதை போல் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னதெல்லாம், வாட் எவர் இட் இஸ், லெட் இட் பி தேர், கேட்டுக்கொள். ஒருவேளை உனக்கு விளங்காவிட்டாலும் ஒரு நேரத்தில் அது உனக்கு கை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு அதிகமாய் ரூபாய் வந்து விட்டதென்றால் நீ என்ன செய்வீர்கள்? உடனே ஓடிப்போய் பேங்கில் போட்டு வைத்திருப்பீர்கள். எதற்கு பேங்கில் போட வேண்டும்? பின்பு ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே டோன்ட் ரெஃப்யூஸ் இட். எந்த புத்திமதியும் தள்ளிவிடாதே, டேக் இட், அதை எடுத்துக்கொள். கேட்பதற்கும் எந்த புத்திமதியும் இக்காலத்திற்கு எந்த சிக்ஷையும் புத்திமதியும் நல்லதாய் தோன்றுவதில்லை, அது ஒன்றும் ஆரோக்கியமாய் படுவதில்லை. பட் ரிசீவ் இட், அதை பெற்றுக்கொள் என்று எத்தனை முறை நான் குரலை கேட்டிருக்கிறேன். கேட்பது கொஞ்சம் கடினமாக இருந்ததை போல் இருந்தாலும் ஐ ரிசீவ்ட் இட், நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அண்ட் இட் ஹெல்ப் மீ. இவையில் நடப்பதற்கு முன்பாகவே இவைகளை நான் சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்வார். இது சம்பவிப்பதற்கு முன்பாகவே இதை நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்வார். அடடே ஆண்டவரே, நடப்பதற்கு முன்பாகவே இது சொல்லி வைத்தீரே, இப்படி நடக்கிறது. நீ சொன்ன வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன். அன்று நான் இந்த வார்த்தையை உதாசீனம் செய்து யாருக்கோ எவருக்கோ என்று தூக்கி போட்டிருந்தால், நான் இன்று தேவையான இந்த நேரத்திலே நான் பணம் இல்லாமல் இருந்திருப்பேன். எனக்கு ஏற்கனவே டெபாசிட் வைத்து அது நடக்க முடிகிறது. ஆகவே எதை அவர் சத்தியம் என்று அவர் சொல்வார், எதை பொய் என்று அவர் சொல்வார். தேவன் உரைக்கின்ற வார்த்தை சத்தியம் ஐயா. அதை வைத்து மறைத்து பாவமில்லை, நான் அதை செய்யவில்லை, இப்படி இருக்கவில்லை, நான் நன்றாகத்தான் இருந்தேன், என் நோக்கம் சரிதான் என்றெல்லாம் சொல்லிவிடாதீர்கள். அப்படி நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால், அவர் உணர்த்தின இந்த குறிப்பிட்ட பகுதியை பார்த்து, தேவரே என்னிடத்தில் சொன்னீர் அல்லவோ, அது பொய் என்று சொல்வதைப் போல் ஆகும். சத்தியம் உங்களிடத்தில் இராது, அவருடைய வார்த்தையும் உங்களிடத்தில் வந்து தங்குவதில்லை. அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ளே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் 9ஆம் வசனத்திலே பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒளியில் இருக்கிறதை போலவே நாமும் இப்படி ஒளியிலே நடந்தால், கேட்டீர்களாம், சத்தியம் பேசியவர்களாய் நடந்தால், சத்தியம் பேசியவர்களாய் நடந்தால், உண்மை பேசியவர்களாய் நடந்தால், வெறும் சத்தியம் என்று நீங்கள் வெறும் சத்தியத்தை குறிதல்ல, நீங்கள் வெறும் தன்னை தாழ்த்திக்கிறோம் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்திக்கிறோம் தாழ்த்தப்படுவான், ஆவி எளிமையில் பாக்கியவான்கள் பரலோராஜ்யம் அவர்களுடைய என்று சொல்கிற அந்த சத்தியத்தை அல்ல. நீங்கள் ஒளி என்று சொல்வது உண்மையுள்ளவர்களாய், நேர்மை உள்ளவர்களாய், உங்களை நீங்கள் அறிந்து அதை ஒத்துக்கொள்கிறவர்களாய்
தேவனிடத்திலே போய் அறிக்கை செய்தவர்களாய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லாம் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பார். ஆகவே என்னவென்று சொல்லுவார் 7ஆம் வசனத்திலே, அவர் ஒளியில் இருக்கிறதை போலவே நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, மன்னித்தல்ல நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. யூ வாக் இந்த உண்மை பேசுகிறது, நேர்மையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நடக்கிறீர்கள், அந்த ஒளியிலே உங்கள் வெளிச்சத்தை பார்க்கிறீர்கள், கொஞ்சம் அநியாயங்கள் அங்கே கழுவப்படுகிறது. அவர் என்ன செய்கிறார்? இயேசு இரத்தம் கொஞ்சம் பாவங்களே இல்லை, சகல பாவங்களையும் நீக்குவதற்கு ரெடியாக இருக்கிறார். நீங்கள் பெற்ற வெளிச்சத்தின்படி கழுவிக்கொண்டே நீங்கள் பொய்க்கொண்டே இருந்தால், நேர்மையுள்ளவர்களாக இருந்து பொய் சொல்லாதவர்களாக இருந்து அதை ஏற்றுக்கொண்டு நேர்மையாக இருந்து அதை அறிக்கை செய்து கழுவிக்கொள்வீர் என்று சொன்னால் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? பாருங்கள், நாம் ஒருவரோடு ஐக்கியமாக இருக்கலாம். எங்கே ஒருவரோடு ஐக்கியமாக இருப்பது? நீங்கள் இருளில் நடந்தால், நான் ஒளியில் நடந்தால் எப்படி முடியும்? How can I fellowship with you, brother? How can I fellowship with you, sister? You are in the darkness, I am in the light. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லையே, அவ்விடத்தில் எல்ல வேணும் இருள் இல்லையே. எது ஒளி? நேர்மை, உண்மை பேசுவது, மறைக்காமல் இருந்ததை திருந்துவது. அதுபோன்று நீங்கள் ஒளியிலே நடந்தால் we can fellowship together. ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்திலும் சொல்லுவார், 3ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் நிருபத்திலையும் சொல்லுவார், 2ஆம் நிருபம் 3ஆம் நிருபத்திலையும் அதை சொல்லுவார். என் பிள்ளைகள் இந்த ஒளியிலே நடக்கிறதை போல் கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பிள்ளைகள் சத்தியத்தை விரும்புகிறார்கள், நேர்மையை விரும்பி ஒளியிலே நடந்து எல்லா பாவங்களையும் கழுவி கொண்டார்கள். தங்கள் பாவங்களை உடனே அறிக்கை செய்து எல்லா அநியாயங்களும் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஃபெலோஷிப் டுகெதர், ஒருவரோடொருவர் ஐக்கியமாக இருப்போம். இது போன்ற ஒரு ஐக்கியத்தை நாம் வாஞ்சிக்கிறோம். அதைத்தான் சபையிலே நாம் தீராத வாஞ்சியோடு அதை நாம் கட்டுவதற்கு விரும்புகிறோம். ஃபெலோஷிப் வித் காட் அண்ட் ஃபெலோஷிப் வித் ஒன் another. இல்லை ஒரையுமா அந்த ஒளிக்குள் அழைத்து ஐக்கியத்திலே நம் ஜீவனை கொடுத்து பழகுவது. பின்பு தேவனுக்கு முன்பாக நின்று ஒளியிலே நடந்து உண்மையை நாம் விரும்பி, நேர்மை விரும்பி, அவர் உணர்த்தும் பொழுதெல்லாம் அந்த பாவத்தை அறிக்கை செய்து யாருக்கோ என்று விட்டுவிடாமல், எனக்கு இப்பொழுது தேவையில்லாவிட்டாலும் அது சம்பவிப்பதற்கு முன்பே நான் சொன்னேன் என்று அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழும்போதும் அந்த வார்த்தை உங்களுக்குள் தங்கியிருக்கும். அது உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எப்படி அந்த அபாயத்தை அவர் கூறினார்? அந்த 1 யோவான் 1ஆம் அத்தியாயத்தை சொல்லும் பொழுது அந்த 1ஆம் வசனத்தை பாருங்கள், பின்பு அந்த கடைசி வசனத்தையும் பாருங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. உங்களை அறிவிக்கிறோம் சகோதரர்களே, சகோதரிகளே. ஒரு ஊழியன் என்று ஒருவன் இருந்தால், எழுந்து நின்று பேசுகிற ஒரு சகோதரன் என்று இங்கே இருந்திருந்தால், இப்படித்தான் அறிவிக்கிறோம் என்று அவன் ஜீவ வார்த்தையை தொட்டு புழங்கின வார்த்தையை அவன் அறிவிப்பான். அதை அவர்கள் கேட்டு செம்மையை வாழாமல் 10ஆம் வசனத்திலே நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆதிமுதல் இருந்தவர்களை கேட்டீர்களே, ஆதிமுதல் இருந்தவர்களை சபையிலே நீங்கள் நித்திய ஜீவனுக்குரிய அப்பழுக்கற்ற ஜீவனை குறித்து கேட்டீர்களே, இனிமேல் அந்த வார்த்தை அவர்களுக்கு நிலைத்திராது என்ற சோகம் வந்துவிடக்கூடாது. கேட்டவர்கள் அந்த வார்த்தையை அவர்களுக்கு நிலைத்திருந்ததா? இல்லையே. அதனால் தான் அந்த எச்சரிக்கை எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் திஸ் மெசேஜ், இந்த செய்தி, இந்த விசேஷத்தை அறிந்திருக்க வேண்டும். என்ன விசேஷம்? நாங்கள் பரத்திலிருந்து கேட்டு சொல்கின்ற விசேஷம். பி ஆனஸ்ட், நேர்மையாக இருங்கள், ஒளியிலே நடவுங்கள், உண்மை பேசுங்கள், மறைக்காதீர்கள், ஒளித்து கொள்ளாதீர்கள், ஒளியிலே நடங்கள். அப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரித்து குமாரனுடைய சாயலுக்கு மாற்றி ஒன்றான ஐக்கியத்தை தேவனோடும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் நாம் ஒருவரும் கொடுத்துவிடும். ஏனென்றால் காட் இஸ் லைட், தேவன் ஒளியாக இருக்கிறார், நானும் ஒளியாக இருக்கிறேன், நீங்களும் ஒளியை நடக்கிறீர்கள். we can have fellowship, this beautiful fellowship, அற்புதமான ஐக்கியம். 35 வருடங்களுக்கு மேலாக நாம் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறோம். இருள் இங்கே இல்லை. காரணம் என்னவென்றால்
வார்த்தையில் நிலைத்திராதவர்கள் இருப்பதில்லை. இட்ஸ் ஓகே. பட் வாட் அபவுட் யூ? உங்களை குறித்து என்ன? இருக்கிறவர்கள் இந்த ஒளியிலே நடக்கிறவர்களாய் இருந்துவிட வேண்டாமா? உண்மை பேசுகிறவர்களாய், சத்தியத்தில் நடக்கிறவர்களாய், ஒளித்து வைக்காதவர்களாய். ஒளியிலே நடக்கவில்லை என்றால் வார்த்தை நமக்கு நிலைத்திராது. அப்படி ஒரு ஐக்கியத்தை தேவன் வாஞ்சிக்கிறார். தேவன் தான் அப்படி கட்ட வேண்டும். நான் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பலமுறை ஆண்டவரிடத்தில் நான் மன்றாடி கேட்டதெல்லாம், ஆண்டவரே, நீ கட்டியிருக்கிற சபை சீக்கிரத்தில் கண்களுக்கு புலப்பட வேண்டும். நவ எருசலேமாய் இறங்கியது என்று இருக்கிறது, அதுபோல் மாற வேண்டும். வேறாரதே அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களை அலங்கரித்து எருசலேமை நங்கையாய் அவளை அலங்கரித்து கொண்டு வரும் ஆண்டவரே, சீக்கிரத்தில் என் கண்கள் காண வேண்டும். அந்த சிமியோன் என்ற அந்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு முதிர் வயது ஒரு பக்திமான், தன் கையிலே வந்த ரட்சணித்த இயேசுவை கண்டவுடனே நிம்மதியாய் அவன் பெருமூச்சு விட்டு, இனி நான் சமாதானத்தோடு மறிப்பேன், ரட்சிப்பேன், கண்கள் கண்டுவிட்டது என்று அவன் சொல்லுவானே, அதுபோல் சபையிலே இருக்க வேண்டும் ஐயா, சபையிலே காண வேண்டும் என்று துடித்து நிற்கிற அந்த ஊழியம் இருக்கிறதே, நிறைவேறிவிட்டது நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று கிரியை செய்கிறான். ஏன் மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பிரதர்ஸ், அதிகமான சகோதரிகள் க்ரோயிங் வளர்ச்சி அடைகிறான் என்று எனக்கு தெரியும். பட் நாட் ஆல், எல்லோரும் இல்லை. நாட் ஆல் த பிரதர்ஸ், நாட் ஆல் த சிஸ்டர்ஸ். நோ, வி டோன்ட் கவுண்ட் த தலையை எண்ணி பார்த்து எத்தனை பேர் இருக்கிறான் என்று சொல்லுவதில்லை. பரத்திற்குரியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறான் என்று எண்ணுவதெல்லாம் என் நாமத்தினாலே 1, 2, 3, 4 என்றுதான் எண்ணுவார். மொத்தமாய் அவர் ஹோல்சேலாக எண்ணி விட்டு போவதற்கு அல்லையா சபை. அப்படி ஒரு நீ விரும்புகிற மக்களை உருவாக்கம் ஒன்றை கட்டும் என்ற அந்த தாகம், அந்த வேண்டுதல், அந்த கதறல் ஒன்றை தவிர என் உள்ளத்தில் நிறைத்திருப்பதெல்லாம் வேறொன்றும் இல்லை. சத்தியத்தில் நடவுங்கள், ஒளியிலே நடவுங்கள், ஜீவனில் பங்கு பெறுங்கள். ஜீவனும் ஒளியும் ஒன்றாக இருக்கிறது. ஒளியில் நடக்கவில்லை என்றால் ஜீவன் ஃபெயிலியர் ஆகிவிடும். ஜீவனை அடைய வேண்டும் என்ற விருப்பமில்லை என்றால் ஒளி உங்களுக்கு கிட்டாது. ஒளி வந்துவிட்டால் ஒளி நடவுங்கள். ஒளியை வைத்துத்தான் ஜீவன், ஒளியை வைத்துத்தான் ஜீவன். லெஃப்ட் ரைட் என்று சொல்வதை போல் ஜீவனும் ஒளியும் பேரலாய் போய்கொண்டே இருக்கிறது. எனக்குள் பாவமில்லை, மறைத்து விட்டேன் என்று சொன்னால் அவனுக்குள் வார்த்தை இராது, அவனுக்குள் வார்த்தை தங்குவதில்லை. எவ்வளோதான் கேட்டிருந்தாலும் தங்குவதில்லை. எத்தனை வருடங்கள் கேட்டிருந்தாலும் தங்குவதில்லை ஐயா. எத்தனை வருடங்களாக இருந்ததில்லை என்ன, இத்தனை வருடங்கள் சபையில் இருந்தேன் என்று சொல்வதெல்லாம் பாபிலோனில் உள்ள சபையிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தட் யூஸ்லெஸ் வார்த்தையை நான் வைத்திருக்கிறோம். நோ, ஒளியிலே நடவுங்கள். கவனம், எல்லாம் வேணும் அவரிடத்தில், கொஞ்சம் வேணும் ஒளி இல்லை, இருள் இல்லையா, அப்படி ஒளியிலே நடவுங்கள். அந்த ஜீவனும் அந்த ஒளியும் நெருங்கி 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 செல்லும் பொழுதுதான் முழு அந்த ஜீவனுக்குரியவர்களாய் மெய்யாகவே நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் ஒருவரும் ஒளியில் நடக்கிற ஒருவரோடும் ஏற்பட்டு விடும். அதையெல்லாம் மனுஷன் செய்வதில்லை, அவரவர் செய்ய வேண்டியது. நீங்கள் அதை செய்தால் நாம் ஒருவரோடு ஐக்கியமாக இருப்போம் என்று சொல்வதெல்லாம் பரத்திலிருந்து துணி உண்டாகும். நாம் ஒருவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதை அவர் அங்கீகரிக்க வேண்டும், முத்திரை போட வேண்டும். இல்லை, நம்முடைய ஐக்கியத்தை வேறொரு ரூபமாய் வைத்திருப்போம் என்றால் செய்திருக்கலாம். we will never do that. நான் வேறு வழியிலே ஐக்கியத்தை உருவாக்குவதில்லை. நோ, ஒருபோதும் உங்களை பார்த்து மறைத்து விடக்கூடாது என்று இருந்தால் செய்து அது கூட சமாளித்து செய்துவிடலாம். எப்பொழுது பார்த்தாலும் ஒன்று உள்ளே இல்லாவிட்டாலும் சிரிப்பை வராவிட்டாலும் சிரித்து கொண்டே இருக்கலாம். உள்ளே கொதிப்பு இருந்தாலும் அதை சிரித்து கொண்டே இருக்கலாம். பட் டிஃபிகல்ட்டி அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். மாயமாய் செய்வதை போல செய்து கொண்டே இருப்பது அதுவாக நம்முடைய மையமாய் வைத்திருக்கிறோம். ஜீவன் ஒளி, த லைஃப் அண்ட் த லைட் கோஸ் டுகெதர். அதைத்தான் அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் தெளிவாக பார்க்கிறோம். நம் அனைவரும் பக்தியுள்ள ஒரு ஜீவியத்திற்குள் நடந்து உங்களுடைய பிள்ளைகளையும் சத்தியத்திற்குள் நடக்க வைத்து அவள் இடறி போய்விடாமல் சத்தியத்திற்கு நடக்க வைக்கிற நல்ல தாய் தகப்பனாய், நல்ல வாலிபனாய், நல்ல சகோதரிகளாய் இருக்க தேவன் கிருபை செய்வாராக.